ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியபுக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 நியூ தமிழ் புக்ல இருக்கக்கூடிய 3 இயல்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 7th டேர்ம் 1ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய வியபுக் யூடியூப் சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த 7th டேர்ம் 2 புக்ல இயல் 1ல இலக்கண பகுதியா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இலக்கிய வகை சொற்களை பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலும் அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தாலும் அததான் என்னன்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா பூ, வா, அறம், புத்தகம் இதெல்லாம் சொல்லலாம். இதுல பூ, வா இந்த 2 சொற்களை பாருங்க. பூங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், நம்மளுக்கு ஒரு பொருள் தருதா? அப்ப இது ஒரு சொல். வாங்கிறதும் அதே மாதிரிதான். வானா என்னன்னு பொருள் நம்மளுக்கு புரியுதா? சோ அப்ப இதுவும் ஒரே ஒரு எழுத்து தான், ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பொருளை தருகிறது. வானா கிட்ட வரணும், அல்லது எங்கேயாவது தொலைவுல இருக்கும் அப்படின்னா கிட்ட வரணும் அப்படிங்கிற பொருளை நம்மளுக்கு தருதுல. சோ அப்ப இதுவும் ஒரு சொல். இதே மாதிரி பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அறம், புத்தகம் இதுல 3 எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை குறிக்குது. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருள் தந்தாலோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை தந்தாலோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்ங்கிற பொருள் தரக்கூடிய வேற ஏதாவது சொற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. மொழி, பதம், கிளவி இந்த சொற்களுடைய பொருள் என்ன அப்படின்னா சொல் அப்படிங்கறதுதான். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற பகுதியில டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு இந்த பகுதி கூட கேட்கலாம். அப்ப மொழி, பதம், கிளவி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா சொல் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சொற்களுடைய வகைகளை குறித்து நம்ம 6thலயே பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 வகைப்படும் அப்படின்னுட்டு. அப்ப இங்க என்னமா மாறுபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இலக்கண முறைப்படி பிரிச்சிருந்தாங்க. அதாவது சொற்களை இலக்கண முறைப்படி 4ஆ பிரிக்கலாம். அதுதான் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதாவது ஒரு ஒன்றன் பெயரை குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது பெயர் சொல், அல்லது ஒரு வினையை பற்றி ஒரு செயலை பற்றி குறிப்பிடுதுன்னா அது வினைச்சொல். இதுவே இடைச்சொல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினைச்சொல்லோடையோ சேர்ந்து வேற்றுமை உருபுகளோ அல்லது பிற சொற்களோ சேர்ந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதை இடைச்சொல் அப்படின்னும். உரிச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லுடைய உயர்த்தி கூறக்கூடியது, ஒரு சொல்லை இன்னும் மிக உயர்த்தி கூறக்கூடியதான் உரிச்சொல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இது இலக்கண முறைப்படி பிரிச்சாங்க. அதுவே இலக்கிய முறைப்படியும் சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கலாம். இதுல முதல்ல இயற்சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்ல நான் குறிப்பிடும் போது அதற்கான பொருள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் இயற்சொல். அதாவது ஒரு சொல்லின் பொருள் எளிதாக புரியும் வண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இயற்சொல். இதற்குன்னு நீங்க PhD படிச்சுட்டு வரணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. தமிழ் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு கல்வி கற்காத நபர் கூட ஒரு சொல்லை கேட்டவுடன் அதற்கான பொருள் விளங்கி கொள்ள முடியுது அப்படின்னா அதைத்தான் இயற்சொல் அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டா கப்பல், கடல், எழுதினான், படித்தான் இந்த சொற்கள்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு பொருள் புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு சொல்லை சொல்லும் பொழுது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களைத்தான் இயற்சொற்கள் அப்படிம்பாங்க. இந்த இயற்சொற்களுமே பெயர் இயற்சொல்லா வரலாம், வினை இயற்சொல்லா வரலாம், இடை இயற்சொல்லா வரலாம், உரி இயற்சொல்லாவும் வரலாம். அதாவது இலக்கண முறைப்படி 4ஆ பிரிச்சொல்ல அந்த நான்குலுமே நம்மளுக்கு இந்த இயற்சொற்களானது இடம்பெறும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டா இப்போ மண், பொன் இதெல்லாமே பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல இப்ப மண் அப்படின்னு சொன்னவன உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருச்சா? எதை நான் சொல்றேங்கிறதும் புரிஞ்சிருச்சுல்ல? சோ அப்ப அது ஒரு இயற்சொல். அப்ப பெயரை குறிக்கக்கூடிய ஒரு இயற்சொல் அப்படிங்கறதுனால இது பெயர் இயற்சொல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது நடந்தான், வந்தான் இதெல்லாம் வினைச்சொல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா நடுங்கிறது ஒரு வினை, வந்தான்ங்கிறது ஒரு வினை. சோ அப்ப இதெல்லாம் வினைச்சொல். ஆனா இதை சொன்னவன உங்களுக்கு எளிதா பொருள் புரிஞ்சுச்சா? அதனாலதான் இது இயற்சொல். அப்ப வினையை குறிக்கக்கூடிய பொருள் புரியக்கூடிய ஒரு சொல். அப்ப இத வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவனை, அவனால். இதுல இந்த அவனை அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? அவன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாமா? ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினை சொல்லோடையோ மற்றொரு எழுத்தோ அல்லது ஒரு சொல்லோ சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதைத்தான் இடைச்சொல். சேர்ந்து வந்துருச்சு
அப்படின்னா அது வந்து இடைச்சொல் முப். பொதுவா வந்து இந்த வேற்றுமை உருபுகள், ஊமை உருபுகள் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? சோ இதுல அவனை, ஐ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு சேர்ந்து வந்திருக்கு. அவன் மட்டும் வந்திருந்தா அது பெயர் சொல்ல போயிருக்கும், சுட்டு பெயர்ல போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஐங்கிறது சேர்ந்து வந்ததுனால இது வந்து ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை அப்படின்னா உங்களுக்கு பொருள் புரிஞ்சுச்சா? அப்ப இதை இயற்சொல்னு சொல்லாமா? அப்போ ஒரு இடைச்சொல் எளிதாக பொருள் புரியுற மாதிரி இருக்கு. சோ அதனால இத வந்து இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவனால் அதுவும் அதே மாதிரிதான். அவன் கூட்டல் ஆள், ஆள்ங்கிறது ஒரு வேற்றுமை உருவு. சோ ஒரு வேற்றுமை உருவோடு ஒரு பெயர் சொல், ஒரு சுட்டு பெயர் சேர்ந்து வந்திருக்கு. சோ அதனால அதை இடைச்சொல்னு சொல்லணும். இடைச்சொல்லியும் நம்மளுக்கு சொன்ன ஒண்ணு பொருள் விளங்குறதுனால இதை இயற்சொல்னு சொல்லலாம். அப்ப இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாநகர். மாநகர் அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மாநகர் அப்படின்னா மிகப்பெரிய நகரத்தை குறிக்கக்கூடியது. அல்லது மாங்கிறதுக்கு வந்து பல பொருள் இருக்கு, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உயர்ந்தது, சிறந்தது, மிகப்பெரியது அப்படிங்கிற பொருளோடு கருமையை குறிக்கும், மிகப்பெரியதுங்கிறத குறிக்கும். ஓகேங்களா? சோ இப்ப மாநகர்ங்கிறது ஒரு உரிச்சொல். நம்மளுக்கு சொன்ன உடனே பொருள் புரிஞ்சிருச்சு, அதனால இதை இயற்சொல்னு சொல்லலாம் இலக்கிய வகைப்படி. அதனால ரெண்டையும் சேர்த்தா உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது திரிச்சொல். இந்த திரிச்சொல் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். சொன்ன உடனே உங்களுக்கு பொருள் விளங்கிருச்சுன்னா அது இயற்சொல். ஆனா சொன்ன உடனே உங்களுக்கு பொருள் விளங்காம நீங்க ஒரு கற்றறிந்தவராக இருந்தால் மட்டுமே பொருள் விளங்கக்கூடியதாக, அதாவது பல இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு சில சொற்களை சொன்னா பொருள் விளங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிச்சொற்கள். அதாவது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவைகளாகவும் அமையக்கூடிய சொற்களைத்தான் திரிச்சொற்கள் அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டா வங்கூல், அழுவம், சாற்றினான், உருப்பெயர் இந்த சொல்லலாம் வந்துட்டு சாதாரணமா நீங்க இலக்கியங்கள் படிக்காததுக்கு முன்னாடி இதற்கான பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் தெரியாது. இப்ப படிக்காத ஒரு நபர்கிட்ட போயிட்டு வங்கூல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வங்கூல்னா என்னது? காற்றை குறிக்கும். அழுவம் அப்படிங்கிறது எதனை குறிக்கும்? கடலை குறிக்கும். சாற்றினான் அப்படின்னா சொன்னான், அணிவித்தான், அந்த மாதிரி பொருள் குறிக்கும். அடுத்தது உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன். பயன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனா உருபயன், உரு அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அப்ப உரு அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொற்றொடர் தான். இதுல உரு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மிகுந்த அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. அப்ப மிகுந்த பயன் அப்படிங்கிறது தான் வந்து உரு பயன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அல்லது இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடிய இந்த சொற்களைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிச்சொற்களும் வந்து பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடைத்திரிச்சொல், உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்லி இலக்கண வகைப்படி 4ஆ பிரிப்பாங்கல்ல, அந்த 4 வகையான சொற்கள்லயும் இந்த திரிச்சொல்லானது இடம்பெறும். ஓகேங்களா? சோ இதுல முதல்ல அழுவம், வங்கம். வங்கம்னா வந்து கப்பலை குறிக்கக்கூடியது. அழுவம் அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது. சோ அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெயர், ஒன்றன் பெயரினை குறிப்பிடுகிறது. அப்ப ஒன்றன் பெயரினை குறிப்பிட்டால் அது பெயர் சொல். இந்த இடத்துல இது சொன்ன உடனே எனக்கு பொருள் புரியல, ஆனா கற்றறிந்தவர்களாக இருந்தால் இதற்கு பொருள் புரியும். அப்ப இது திரிச்சொல்னு சொல்லலாம். அதனாலதான் இது பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இயம்பினான், பயின்றால் அப்படின்னா நான் சாதாரணமான ஒருவர்களுக்கு இதற்கான பொருள் என்னன்னு தெரியாது, ஆனா கற்றறிந்தவர்களுக்கு இதற்கான பொருள் தெரியும். அதனால இத திரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இயம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடியது. பயின்றான், பயிலுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பயின்று படிக்கக்கூடியதுன்னு பொருள் தரக்கூடியது. அப்ப அது ஒரு வினை. அப்ப இந்த மாதிரி வினை திரிச்சொற்கள் அப்படிங்கலாம். அடுத்தது அண்ட அப்படின்னா போல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே பொருளை குறிக்கக்கூடியதான் இந்த அண்ண. இந்த அண்ண, மான இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல வந்து இடைச்சொற்களா தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இத வந்து இடைச்சொற்கள்னு சொல்லலாம். ஆனா அண்ண அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலானோருக்கு பொருள் தெரியாது, படித்தவர்களுக்கு தெரியும். இலக்கியங்களை படித்தவங்களுக்கு இதற்கான பொருள் தெரியும். அப்போ இது வந்து ஒரு திரிச்சொல். அப்ப இடைச்சொல்லாக வரக்கூடிய ஒரு திரிச்சொல். அதனால இது இடைத்திரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உரிச்சொல் அப்படிங்கறதுல இந்த சால, தவ, நனி, களி, கூர் இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். இதுல மா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே புரியும். மாநகர் அப்படின்னா புரியும். ஆனா அதுவே கூர், நுனி, களி அப்படிங்கிறதுக்கெல்லாம், கூர், களி அப்படிங்கிறதுக்கெல்லாம் உரிச்சொற்றோடல நிறைய பேருக்கு பொருள் தெரியாது. சோ அதனால இத திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த திரிச்சொற்களை இன்னும் 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள்,
அடுத்தது என்ன அப்படின்னா பலப்பொருள் குறித்து ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒன்று. எப்படி அப்படின்னா ஒரு பொருள் தரும் பலச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா பல சொற்கள் ஒரு பொருள் அதுலயும் கேட்கலாம். ஓகேங்களா? இதுல எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே எதனை குறிக்கக்கூடியது? கப்பலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப பல சொற்கள் ஒரே ஒரு பொருளை தருகிறது. அப்ப இது என்ன சொல்லலாம்? ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வங்கம், அம்பி, நாவாய்னா வேற யார்கிட்டயா போய் சொன்னீங்க, படிக்காதவங்க போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு புரியாது. அதனால இது திரிச்சொல். ஓகேங்களா? அப்ப ஒரே பொருளை குறிக்கக்கூடிய திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதழ் அப்படிங்கிறது. இதழ் அப்படின்னு சொன்னா பல்வேறு பொருளை தரக்கூடியது. இது ஒரு சொல் தான், ஆனா இந்த இதழ் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. கண் இமையை குறிக்கும், பனை ஏட குறிக்கும், உதட்டை குறிக்கும், பூவுடைய இதழ்களை குறிக்கும், நாளிதழ்களை குறிக்கும். சோ இந்த மாதிரி இதழ் அப்படிங்கிறதுக்கு பல பொருட்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பல பொருட்கள் தருவதனால் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு இத சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப திரிச்சொல் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருச்சா? இயற்சொல் அப்படின்னா ஒரு சொல்லை சொன்ன ஒண்ணு பொருள் விளங்கிருச்சுன்னா அது இயற்சொல். இது இலக்கண முறைப்படி 4ஆக பிரிக்க விட்டுல பெயர்ச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், வினைச்சொல் 4லுமே இயற்சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அதுவே திரிச்சொல் அப்படின்னா ஒரு சொல்ல சொன்ன ஒண்ணு கல்லாதவர்களுக்கு பொருள் விளங்காது. அதே மாதிரி அந்த சொற்கள்லாம் இலக்கியத்துல மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் திரிச்சொற்கள். இந்த திரிச்சொற்களும் இலக்கண முறைப்படி சொற்களை 4ஆ பிரிச்சிருக்காங்கல்ல, அந்த 4 வகைகள்லயுமே இடம்பெறும். பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடைத்திரிச்சொல், உரி திரிச்சொல்னு வகைப்படும். இதை இன்னும் சிறப்பாக 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒரே பொருளை தரக்கூடிய பல திரிச்சொற்கள், அடுத்தது பல பொருட்களை தரக்கூடிய ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. அடுத்தது திசைச்சொல் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல இல்லாத சொற்கள் ஆனா பார்க்க தமிழ் சொல் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி சொற்களை தான் திசைச்சொல் அப்படிம்பாங்க. இன்னும் எளிமையா கூறணும்னா தமிழ் சொல் கிடையாது, ஆனா தமிழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய பிற நாட்டிலிருந்து, அதாவது 4 திசைகளிலும் இருந்து தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய, தமிழகம்னு சொல்லக்கூடாது, தமிழ் பிறந்த மண்ணின் 4 திசைகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருந்து வந்த சொற்கள், தமிழ் சொற்களாகவே பின்னாட்கள்ல கருதப்படக்கூடிய சொற்களை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா திசை சொற்கள் அப்படிம்பாங்க. இது பியூர் தமிழ் கிடையாது, ஆனா தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் வழக்குல பயன்படுத்தக்கூடியது. ஒரு கல்லாதவர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இது உண்மையாக தமிழ் சொல் கிடையாது. ஓகேங்களா? சோ எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இந்த சொற்கள்லாம் பார்க்க தமிழ் சொல் மாதிரி தெரியும், தமிழ் வழக்கத்துல இருக்கு, தமிழ் பேசக்கூடியவர்களுடைய வழக்கத்துல இதெல்லாம் இருக்கு, ஆனா இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. சாவிங்கிறது வந்து ஒரு போர்த்துகீசிய சொல், பண்டிகைங்கிறது வந்து ஒரு தெலுங்கு சொல், ரயில் ஒரு ஆங்கில சொல். இந்த மாதிரி பிற மொழிகள்ல இருந்து வந்த சொற்கள், ஆனாலும் தமிழ் பேசும் பொழுது வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். இந்த மாதிரி தமிழ் மண்ணிலிருந்து தோன்றாத சொல் பிற தமிழ் மண்ணின் 4 திசைகளிலும் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து தமிழ் வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களைத்தான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வடமொழிய மட்டும் விட்டுறணும், அதாவது சான்ஸ்கிரிட்ட மட்டும் விட்டுறணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு இன்னொரு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சான்ஸ்கிரிட் தவிர்த்து பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களைத்தான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவைத்தான் திசை சொற்கள். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா இப்ப தெலுங்குல இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ்ல நம்ம பயன்படுத்துறோம். என்னன்னா கெட்டியா இருக்கு, பாத்திரம் எல்லாம் வாங்கினா நல்லா கெட்டியா இருக்குப்பா அப்படிமோ. ஆனா இந்த கெட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சொல் கிடையாது, இது ஒரு தெலுங்கு சொல். அடுத்தது பண்டிகை. பண்டிகையுடைய தமிழ் சொல் என்னன்னா விழா அப்படிங்கிறது தான் பண்டிகையுடைய தமிழ் சொல். ஆனா பண்டிகைங்கிறது ஒரு தெலுங்கு சொல். ஆனா நம்மளுடைய வழக்கத்துல இருக்கு, பண்டிகை வந்துருச்சு, தீபாவளி பண்டிகை, இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வழக்கத்துல இருக்கு. ஆனா இது நம்மளுடைய சொல் கிடையாது. அடுத்தது வாடகை. வாடகை அப்படிங்கிறது வந்து குடிக்கூலி அப்படின்னு தமிழ்ல வழங்கக்கூடியது. இந்த வாடகைங்கிறதும் வந்து ஒரு தெலுங்கு சொல். எச்சரிக்கை அப்படிங்கிறதும் ஒரு தெலுங்கு சொல் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல சொற்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில இன்றைய வழக்கத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா இது தமிழ் சொற்கள் கிடையாது. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திசை சொற்கள் அப்படிமோ. இதே மாதிரி உருது மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல்னா முதலீடு,
நம்ம ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பாருங்க, அதுதான் அசல் அப்படிம்போம். அடுத்தது இனாம். இனாம்னா நன்கொடை அப்படின்னு சொல்லக்கூடியது, வழங்குறது அந்த மாதிரி. இலாக்கா துறை, சாமான் பொருள், தயார், ஆயத்தம், ஆசாமி, இதெல்லாமே வந்து உருது சொற்கள்ல இருந்து வந்த சொற்கள். இந்த சொற்கள்லாம் இன்றைய வழக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க, இத நீங்க இன்னொரு ஆங்கிள்லயும் பார்க்கணும். அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்கிற பகுதியிலையும் இந்த சொற்களை எல்லாம் கேட்கலாம். இதுல இந்த இலாக்கா, தயார், பண்டிகை, வாடகை, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட பிறமொழி சொற்கள். அதனால இதையும் பாத்துக்கோங்க. இலாக்கானா என்னது? துறைன்னு அர்த்தம். சாமானம்னா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். தயார்னா ஆயத்தம் அப்படின்னு அர்த்தம். அசல்னா முதல்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதையும் சொல்லுவாங்க. இப்போ முற்காலத்துல பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டுடைய பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்களும் வந்து திசை சொற்கள் அப்படின்றாங்க. கேணிங்கிறது தூய தமிழ் சொல் அல்லவா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு திசை சொல். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தமிழ் நிலத்தோடு சேர்ந்த 12 நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் தோன்றிய நாடு வந்து செந்தமிழ் நாடு. ஓகேங்களா? அதை சுற்றி இருந்த தமிழ் பேசக்கூடிய அல்லது தமிழ் கொஞ்சம் பேர் தமிழ் பேசுவாங்க, ஒரு சிலர் தமிழ் பேச மாட்டாங்க, பிற மொழி பேசக்கூடியவர்கள். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து பயின்று வந்த சொல் தான் இந்த கேணி, பெற்றம், இது எல்லாமே. ஓகேங்களா? இந்த தென்பாண்டி நாட்டிலே பேசக்கூடியதுதான் வந்து என்னன்னா இந்த கேணி. கேணினா கிணறு அப்படிங்கறதா இதற்கான சரியான தமிழ் சொல். பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். ஆணு கூட தமிழ்ல வழங்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப பெற்றம்னா என்னது? பசு. சோ இது எல்லாமே வந்து திசை சொற்கள். அதாவது இத கொடுந்தமிழ் சொற்கள் அப்படிம்பாங்க. கொடுந்தமிழ்னா ஒண்ணு கொச்சை சொற்கள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது செந்தமிழ் நாட்டின் பிற பகுதிகளில் அதனை சுற்றி இருந்த 11 நாடுகளில் இருந்து குட்டநாடு, ஒளிநாடு அப்படின்னு சொல்லி ஒரு 11 நாடுகள் இருக்கும். அந்த நாடுகள்ல இருந்து வழங்கப்பட்ட தமிழ் சொல். அங்கேயும் தமிழ் தான் பேசுவாங்க. ஆனா அந்த தமிழ் கொஞ்சம் பியூர் தமிழ் கிடையாது. இப்ப நம்ம எப்படி பல ஆங்கில சொற்களை தமிழ்ல பயன்படுத்துறோம், பல தெலுங்கு சொற்களை, உருது சொற்களை, போர்த்துகீசிய சொற்களை, இந்த மாதிரி பிற நாட்டு சொற்களை பயன்படுத்துறோம்ல, அந்த மாதிரி ஒரு மொழி கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படின்றோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் தான் இந்த கேணி, பெற்றம், இது எல்லாமே. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மேம் கேணிங்கிறது பியூர் தமிழ் தானே அப்படின்னு கேட்காதீங்க. இது திசை சொல். அது ஏன் தமிழ் சொல்லா வழங்கப்படுதுன்னா, இது செந்தமிழ் கிடையாது, கொடுந்தமிழ்ல வரக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா? இந்த கொடுந்தமிழ் அப்படிங்கிறது கொச்சை சொல் கிடையாது. இது என்ன அப்படின்னா செந்தமிழ். தமிழ் தோன்றி வளர்ந்த அந்த செந்தமிழ் நாட்டை சுற்றி இருந்த 12 நாடுகளில் பேசப்பட்ட மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சொல். ஓகேங்களா? சோ அடுத்தது வடச்சொல். வடச்சொல் அப்படின்னா வடமொழி. வடமொழினா என்னது? சமஸ்கிருத மொழி. அவ்வளவுதான். சோ சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழுக்கு பயின்று வந்தது எல்லாமே வடச்சொற்கள் அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இது எல்லாமே தமிழ் சொல் கிடையாது. இதெல்லாம் பாக்குறதுக்கு தமிழ் சொல் மாதிரி இருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னன்னா வடமொழி சொற்கள். வடமொழி சொற்கள்னா என்னது? சமஸ்கிருதம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களைத்தான் வட சொற்கள், வட சொல், வடமொழி சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வருடம், வருஷம், இதற்கான தமிழ் சொல் என்னன்னா ஆண்டு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இதுவே மாதம்னா என்னது? தமிழ்ல திங்கள் அப்படின்னு அர்த்தம். கமலம்னா தாமரை. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த வட சொற்களையும் என்ன பண்றாங்கன்னா இரண்டாக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லி இந்த வட சொற்களை இரண்டா பிரிக்கிறாங்க. தற்சமம் அப்படின்னா என்னன்னா சமமா இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வடமொழியில எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி தமிழ்லயும் எழுதணும் அப்படின்னா அது வந்து தற்சமம். அதுவே வடமொழியில் எழுதுற மாதிரி இல்லாம தமிழ்ல கொஞ்சம் மாத்தி எழுதுனீங்கன்னா அது தற்பவம். இப்ப எடுத்துக்காட்டா கமலம் அப்படின்னா தாமரைன்னு பொருள் தரக்கூடியது. நம்ம தமிழ்ல எழுதும் போது கமலம்னு தான் எழுதுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் சொல், ஆனா இது வடச்சொல். ஓகேங்களா? சோ அப்ப உண்மையாக இது வடச்சொல். நம்ம தமிழ்ல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எழுதும் போது அவங்களும் கமலம்னு தான் எழுதுவாங்க, நம்மளும் இப்படிதான் எழுதுறோம். சோ அப்ப அவங்க எழுதுற மாதிரியே நம்ம எழுதுறதுனால இது வந்து தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம். அலங்காரம், இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. அலங்காரம்னா தமிழ்ல ஒப்பனைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த அலங்காரங்கிறது இப்படியேத்தான் நம்ம எழுதுறோம். சோ இந்த இரண்டுமே வந்து வடமொழி சொல் தான். ஆனா நம்ம தமிழ்ல எழுதுற மாதிரியேதான் எழுதுறோம். வடமொழியில இருக்கிற மாதிரியேதான் தமிழ்லயும் எழுதுறோம். அதனால இத தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் மாத்தி எழுதுறோம். லக்ஷ்மி அப்படின்னு எழுதுவாங்க வடமொழியில. ஆனா நம்ம எப்படி எழுதுவோம்? இலக்குமி அப்படின்னு எழுதுவோம். அதுவே விஷம் அப்படின்னு வடமொழியில எழுதுவாங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம எப்படி எழுதுவோம்?
பிடம், இந்த ஷாக்கு பதிலா டா போட்டோம். அதே மாதிரி ஈல எந்த ஒரு லெட்டருமே வந்து லால வந்து லாலியோ ராலியோ தமிழ்ல எந்த ஒரு சொற்களுமே தொடங்காது அப்படிங்கறத நம்ம முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கோம். சோ அப்படிங்கும் பொழுது இந்த லால வந்து வடமொழியில தொடங்கும், ஆனா தமிழ்ல தொடங்காது. அப்ப அதுக்கு முன்னாடி ஈங்கிறத சேர்த்துப்போம். அடுத்தது எக், இந்த எக்ஷு இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலா இக்கு அப்படிங்கறத சேர்த்துப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி எழுதணும், வடமொழியில் எழுதுற மாதிரியே எழுதாம கொஞ்சம் மாத்தி எழுதணும் அப்படின்னா அதைத்தான் வந்து தற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாமா? சோ இலக்கண முறைப்படி எப்படி சொற்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க? பெயர்ச்சொல், இடைச்சொல், வினைச்சொல், உரிச்சொல்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. இதே மாதிரி இலக்கிய முறைப்படியும் பிரிக்கிறாங்க. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் அப்படின்னா ஒரு சொல்லை சொன்ன உடனே கல்லாதவர்களுக்கு கூட பொருள் புரியுது அப்படின்னா அதுதான் இயற்சொல். இந்த இயற்சொற்கள் பெயர் சொல்லாவும் இருக்கலாம், வினைச்சொல்லாவும் இருக்கலாம், இடைச்சொல்லாவும் இருக்கலாம், உரிச்சொல்ல கூட இருக்கக்கூடிய சொற்கள்லாம் சொன்ன உடனே பொருள் புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது திரிச்சொல். திரிச்சொல்னா ஒரு சாதாரண கல்லாதவர்களுக்கு புரியாது, ஆனா கற்றவர்களுக்கு புரியக்கூடியது, இலக்கியங்கள்ல மட்டுமே இடம்பெறக்கூடிய சொற்களைத்தான் திரிச்சொற்கள் அப்படிம்பாங்க. இதுலயும் இதே 4 பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் எல்லாமே திரிச்சொற்களாக இடம்பெறும். அடுத்தது இந்த திரிச்சொற்களை இன்னும் 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிச்சொல் அல்லது பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோ அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது திசைச்சொல். செந்தமிழ் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய 12 நாடுகளில் இருந்து வந்த சொற்களா இருக்கட்டும், அல்லது பிற மொழியிலிருந்து தமிழில் இன்றைய வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்களைத்தான் திசை சொற்கள். அதாவது தமிழ் பேசக்கூடிய செந்தமிழ் நாட்டின் 4 திசைகளிலும் இருந்து 4 திசைகளில் இருக்கக்கூடிய பிற நாடுகளிலிருந்து வந்ததனால் இது திசை சொல். ஆனா இதுல வடச்சொல்லை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது வடச்சொல் அப்படின்னா தமிழ்ல வழங்கக்கூடிய இந்த சமஸ்கிருத சொற்களைத்தான் வந்து வடச்சொற்கள் அப்படிம்பாங்க. சோ இந்த வடச்சொற்களையும் 2ஆ பிரிப்பாங்க. தற்சமம், அடுத்தது தற்பவம். வடமொழியில் எழுதுற மாதிரியே தமிழ்ல எழுதணும்னா அது தற்சமம், மாத்தி எழுதணும் அப்படின்னா அது தற்பவம். அவ்வளவுதான். ஓகேங்களா? மதிப்பீடு. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது? இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் எது? திரிச்சொல். ஏன்னா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கண்டிப்பா வந்து என்னவாதான் இருக்கும்? ஒரு திரிச்சொல்லா தான் இருக்கும். அடுத்தது வடமொழி. வடமொழி ஏன்னா இது வந்து நீங்க கேட்கலாம் மேம் பல பொருள், இப்ப இதழ் அப்படிங்கிறது இதழ் மாதிரியே பல சொற்கள் இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு சொல் தான், ஆனா பல பொருட்களை குறிக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எல்லா பொருளும் எல்லாருக்குமே தெரியுமானா தெரியாது. ஒரு பொருள் வேணா தெரியும், ஆனா பல பொருட்கள் அந்த சொல்லுக்கு இருக்கிறது தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு சொல்லுடைய பொருள் தெரியலனாலே அது திரிச்சொல் தானே. கற்றறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னாலே அது திரிச்சொல் தானே. அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருந்துச்சுன்னா எல்லா பொருளும் எல்லாருக்குமே தெரியாது, கற்றவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சில சொற்களுடைய பொருட்கள் தெரியும். அப்ப அவள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கு இருக்கக்கூடியதா இருக்கட்டும், இல்ல அலை அப்படிங்கிறதுக்கு இந்த அலை இருக்கு பாருங்க, இதற்கு பல பொருள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும்? புற்றுன்றது ஒண்ணு தெரியும், அலைங்கிறது ஒரு திரிச்சொல், தயிர்ங்கிற பொருள் தரும், இந்த மாதிரி பல பொருள் தரக்கூடியது. ஓகேங்களா? சோ அதுதான். அடுத்தது வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுனா சமஸ்கிருதம். அடுத்தது பொறுத்துக. இயற்சொல் எது? சோறு, எல்லாருக்கும் தெரியும். திரிச்சொல் எது? அழுவம். திசைச்சொல் எது? பெற்றம். பெற்றம்னா என்னது? பசு. வடச்சொல் என்னது? ரத்தம். அப்ப ரத்தம்க்கு தமிழ்ல என்னன்னா குருதி. ஓகேங்களா? ரத்தம்ங்கிறது என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது, இது ஒரு வடச்சொல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொழித்திறன் பயிற்சி பார்க்கலாம். மொழியை ஆள்வோம், அறிந்து பயன்படுத்துவோம். காலம் 3 வகைப்படும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு செயல் நடந்து முடிந்த செயலை குறிக்குது அப்படின்னா அது வந்து இறந்த காலம், அதாவது நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். அதுவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்குது அப்படின்னா அது நிகழ்காலம். இதுவே நடக்கவிருக்கக்கூடிய செயலை குறிக்கிறது எதிர்காலம். எடுத்துக்காட்டா இப்ப இறந்த காலம் அப்படின்னா பார்த்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பார்த்துட்டான். ஆடினால், பறந்தது, பறந்துருச்சு, அவ்வளவுதான், இப்ப பறக்கல, பறக்க போறதும் கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுவே நடக்கின்ற செயற்களை குறிக்கக்கூடியது நிகழ்காலம். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? பார்க்கின்றான், பார்க்கிறான், ஆடுகின்றாள், ஆடுகிறாள், பறக்கின்றது. இந்த கின்று, கிரு இதெல்லாமே வந்து இடைநிலையா வரும். சோ இந்த மாதிரி நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க, கிரு, கின்று இதெல்லாமே. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிகழ்காலம். அதுவே நடக்கவிருக்கும் செயலை குறிக்கக்கூடியது எதிர்காலம். காண்பான், இன்னும் பார்க்கல, இப்பயும் பார்க்கல,
ஃபியூச்சர்ல பாப்பான், அதான் காண்பான். ஆடுவாள், ஃபியூச்சர்ல ஆடுவான். இப்ப ஆடல, முன்னாடியும் ஆடல, ஆனா ஆடுவாள். ஓகேங்களா? சோ இதெல்லாம் இது எதற்காக பயன்படும் அப்படின்னா பிழை திருத்த பகுதியில இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இங்க வேர்ச்சொல் கொடுத்திருக்காங்க. இதற்கான இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க பாத்துக்கோங்க. நட அப்படின்னா நடந்தால், நடக்கிறாள், நடப்பால்னு சொல்லலாம். எழுது ஆண்பால் விகுதி எடுத்துக்கோங்க. அப்போ எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான். இதுவே ஓடுங்கிறது பலர்பால் விகுதி எடுத்துக்கோங்க. ஓடினார், ஓடுகிறார், ஓடுவார். அடுத்தது சிரி, சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள். பிடி, பிடித்தான், பிடிக்கிறான், பிடிப்பான். இறங்கு, இறங்கினார், இறங்குகிறார், இறங்குவார். இந்த மாதிரி ஓகேங்களா? சோ இதெல்லாமே கொடுக்கலாம். அடுத்தது பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. இது இப்படியே கொடுத்தே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், நேற்றுன்ட்டாங்க, அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப வருவான்ங்கிறது வரக்கூடாது, என்ன வரணும்? இப்ப இடைநிலையா வரக்கூடாது, எதிர்கால இடைநிலை வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்தது கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தாள்னா இறந்த காலம், நாளைக்குத்தான் படிக்க போறோம்னா அது எதிர்காலத்தை சொல்லுது. அப்ப படிப்பாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கணும். ஓகேங்களா? இது தவறு. மாடுகள் இப்பொழுது புல் மேயும், மேயும்னா ஃபியூச்சரை குறிக்குது. அப்ப மேய்கின்றன அப்படின்னாதான் அது வந்து சரியானது. ஓகேங்களா? மாடுகள் பன்மை, அதனால இங்க கின்றன அன அப்படின்றது வரணும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மேய்கின்றதுன்னு நம்ம சொல்லி பழகிருப்போம், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. மேய்து, மேய்கிறது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பன்மை வந்துச்சுன்னா இந்த வினைமுற்றும் பன்மையாகத்தான் இருக்கணும். ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்தினார், நடத்துவார் அப்படின்னு வரும். நடத்தினார்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா நாளைக்கு தான் நடக்குதுன்னா நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று செல்கிறோம்னு வராது, செல்கிறோம்னா ஃபியூச்சர். அப்ப நேற்று அப்படிங்கும்போது பாஸ்ட். அப்ப நேற்று சென்றோம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2-3 சொற்கள் கொடுத்து அதை சேர்த்து எழுதும் போது பயன்படும். இணைப்பு சொல்லலாம், இணைத்து எழுதுறதுல பயன்படுத்தலாம். முக்கணிகள் ஒன்றியது மா. கதிரவன் மறையும் நேரம் இது மாலை. பெருந்திரளான மக்கள் கூடக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொல்லலாம்? மாநாடு. எழுத்துக்கள் ஒழிக்கும் ஆகு கால அளவு மாத்திரை. அளவில் பெரிய நகரம் இது மாநகரம், மாநகர் அப்படிம்போம். ஓகேங்களா? அடுத்தது கலைச்சொற்கள் அறிவோம். லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல். ஓஷன் பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி கடல் கப்பல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? அப்ப மெரைன் டெக்னாலஜினா என்னது? கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கிரியேச்சர்னா உயிரினங்கள். அப்ப மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினங்கள். சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ரோம் புயல். செயிலர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கலைச்சொற்கள், பாத்துக்கோங்க. அடுத்தது இயல் 2 பகுதியில இலக்கண பகுதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி குறித்தும் பகுபதம் பகாபதம் குறித்தும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதைத்தான் ஓரெழுத்துன்னு ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். அப்ப எடுத்துக்காட்டா ஈ, பூ, கை இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா ஒரு பொருளை தரக்கூடியது. ஓகேங்களா? சோ ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்து ஒவ்வொரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி குறித்து பவணந்தி முனிவர்கள் இயற்றிய நன்னூல்ல குறிப்பிட்டிருக்கார். அதாவது நன்னூல்ங்கிறது ஒரு இலக்கண நூல். இந்த நூலை யார் எழுதுனாங்கன்னா பவணந்தி முனிவர் எழுதியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா இந்த நன்னூல்ல இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர்ல டைரக்டா கேட்டிருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை என நன்னூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ இந்த 42ல 2 மட்டும் குறில் எழுத்து. ஓகேங்களா? மீதி 40 எழுத்து என்னன்னா நெடில் எழுத்து. அப்ப அந்த 2 எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, து. இந்த 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்து. மீதி இருக்கக்கூடிய 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். அந்த 42 எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்னது? பசு. ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈதல் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஊனா இறைச்சி, ஊன்னாலும் இறைச்சி. ஏனா அன்பு. ஐனா தலைவன். ஓனா மதகு நீர்.
இந்த பகுதி கட்டாயம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல இருக்கும். ஒரு கொஸ்டினாவது கட்டாயம் இடம்பெறும். அதனால தெளிவா படிச்சுக்கோங்க இந்த பகுதி. இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இயல் 2ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது கானா சோலைன்னு அர்த்தம், கூனா பூமின்னு அர்த்தம். பாருங்க, பூமியை குறிக்கக்கூடியது பல சொற்கள் இருக்கு. கூ, புடவி, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. வையம் நிறைய இருக்கு. அகிலம், உலகம், புவி, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. கைனா என்னது? ஒழுக்கம். கோனா அரசன். சானா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. சே உயர்வு. சோ மதில். மதில் குறிக்கக்கூடியத இன்னும் பல சொற்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சொல்லிடக்கூடாதுல்ல. சோனா மதில். ஓகேங்களா? மதில் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய இன்னும் பல சொற்கள் இருக்கு. அதுல ஏதாவது 2 சொற்களை, பூன்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும், இன்னொன்னு ஈல ஸ்டார்ட் ஆகும். அந்த 2 சொல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது தா அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு, தருதல், கொடுத்தல் அப்படிங்கிறது. தீனா நெருப்பு. தூணா தூய்மை. தேனா கடவுள். தைனா தைத்தல். நானா நாவு. நீனா முன்னிலை ஒருமை. நீ செய்தாய் அப்படிங்கிறோம்ல, அந்த நீ உனக்கு முன்னாடி இருக்கவங்கள சொல்லக்கூடியது. அப்ப முன்னிலை ஒருமை, ஒரே ஒருத்தரை, உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை சுட்டுவதற்குத்தான் இந்த நீங்கிறது பயன்படும். நேனா அன்பு. நைனா இழிவு. நோ வறுமை. பானா பாடல். இந்த பாடல்ங்கிறத குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு. கவி, கவிதை, பாட்டு, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. சோ அதையும் பாத்துக்கோங்க. அடுத்தது பூனா மலர். பேனா மேகம். பைனா இளமை. போனா செல் அப்படின்னு அர்த்தம். மானா மாமரம்னு ஒரு பொருள் இருக்கு. மாங்கறதுக்கும் பல பொருள் இருக்கு. கருமைன்னு கூட ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மீனா வான் அர்த்தம். மூனா மூப்பு. மேனா அன்பு. மைனா அஞ்சனம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில ஓரெழுத்து ஒரு மொழியில கேட்கக்கூடியது இந்த மை அஞ்சனம். மோனா மோத்தல். யா அகலம். வானா அழைத்தல். வீணா மலர். பாருங்க, பூனாலும் மலர் தான், வீணாலும் மலர் தான். அப்ப மலரை குறிக்கக்கூடிய 2 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வைனா புல். புல்லை குறிக்கக்கூடியதும் பல சொற்கள் இருக்கு. ஓகேங்களா? வை ஓரெழுத்து ஒரு மொழியில வை இருக்கு. இது இல்லாம பல சொற்களும் இருக்கு. வவ் அப்படின்னா கவர் அப்படின்னு அர்த்தம். நோனா நோய். தூணா உன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இந்த 42 மொழிகள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பவணந்தி முனிவரால் குறிப்பிடப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல நோ தூ இந்த 2 மட்டும் குறில் எழுத்து, மீதி இருக்கக்கூடிய 40 என்னன்னா நெடில் எழுத்துக்கள். இத கூட கூற்று காரணங்கள்ல கேட்கலாம். சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல கூற்று காரணம் கேட்பாங்களான்னு கேட்பீங்க. கேட்டிருக்காங்க. கூற்றுகள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாச்சா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பகுபதம், பகாபதம். இது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதோடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். ஓகேங்களா? பகுபதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்லை பிரித்து எழுத முடியும் அப்படின்னா அதுதான் வந்து பகுபதம் அப்படிம்பாங்க. இப்ப வேலன், படித்தான், இந்த சொற்கள்லாம் நம்ம வந்து பிரித்து எழுதலாம். வேலன்கிறது எப்படி பிரிக்கலாம்? வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல வேல்ங்கிறது பகுதி, அன்ங்கிறது என்னது? விகுதி. சோ அப்ப பகுதி விகுதின்னு 2ஆ பிரிக்க முடியுதா? சோ இது ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சு இல்ல, பிரித்து எழுத முடியுது அப்படின்னாலே வந்து இது என்னன்னா பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்தான் அப்படிங்கறது எப்படி குறிக்கலாம்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அதாவது படி, இத்து, இந்த தா இருக்கு பாருங்க, இதை இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிருவாங்க. இதுல இந்த ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த இத்து தனியா வந்துடும். அப்ப பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. ஓகேங்களா? இது குறித்து நான் சொல்றேன். பகுதின்னு எப்படி சொன்னேன், விகுதின்னு எப்படி சொல்றேங்கிறதெல்லாம் அடுத்து வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி படித்தான், படிங்கிற சொல்ல பிரிச்சாலே பொருள் தந்துச்சுல. அதே மாதிரி வேலன், வேல் பிரித்தா பொருள் தருதா? சோ இந்த மாதிரி ஒரு சொல்லை பிரிக்க முடியுது அப்படின்னாலே அது வந்து பகுபத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் அப்படிம்பாங்க. இந்த பிரிச்சோல்ல, இந்த பிரிக்கப்பட்ட இந்த உறுப்புகளை பகுபத உறுப்புகள், வேல், அன், இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்பு, இததான் வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பகுபதத்தையும் 2ஆ பிரிக்கிறாங்க. பெயர் பகுபதம், அதாவது ஒரு பெயர் சொல்ல உங்களால இந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியுது அப்படின்னா அது பெயர் பகுபதம். இதுவே ஒரு வினை சொல்ல பிரித்து எழுத முடியுது அப்படின்னா அது வினை பகுபதம். அவ்வளவுதான். இப்ப வேலன்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு நபரை குறிக்கக்கூடியது. இதை பிரிச்சு எழுத முடிஞ்சா அப்ப இது பெயர் பகுபதம். படித்தான், படிங்கிறது ஒரு வினை, அப்ப படித்தான்ங்கிறது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை பிரிச்சு எழுத முடியுதா? அப்ப அது வினை பகுபதம். அவ்வளவுதான். பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர்,
காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு பெயர் சொற்கள் வந்து 6 வகைப்படும். இதை நம்ம முந்தைய வகுப்புகள்ல படிச்சிருக்கோம். சோ இந்த 6 வகையான பெயர் சொற்கள்லையுமே வந்து உங்களால பிரிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அது எல்லாமே பெயர் பகுபதத்துக்கு கீழே வரும். இப்ப பொன்னன் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் அன்னு பிரிக்கலாமா? இதுல பொன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள், தங்கத்தை குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப இது ஒரு பொருளை குறிப்பிடக்கூடிய சொல். அப்ப இது ஒரு பொருளை குறிப்பதுனா இது பொருட்பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருட்பெயர் அப்படின்லாம். சோ அப்ப இந்த பொருட்பெயரை பிரிக்க முடியறதுனால இது பெயர் பகுபத்துக்கு கீழே வருது. அடுத்தது நாடன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? நாடு கூட்டல் அன், அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு நாட்டை சேர்ந்தவன நாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாடு கூட்டல் அன், நாடுங்கிறது இடத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இட பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதையும் பிரிக்க முடியறதுனால இது பெயர் பகுபதம். பெயர் சொல்ல இடப்பெயர் பிரிக்க முடியுது, அதனால இது பெயர் பகுபத்துல வருது. அடுத்தது சித்திரையன். சித்திரையன் அப்படிங்கறத சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாமா? சோ அப்ப சித்திரைங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது, மாதத்தை குறிக்கக்கூடியது. சோ அப்ப இது காலப்பெயர். காலப்பெயரை பிரிக்க முடியறதுனால இது ஒரு பெயர் பகுபதம். அடுத்தது கண்ணன். கண் கூட்டல் அன்னு பிரிக்கலாமா? கண் அப்படிங்கிறது என்னது? ஒரு உறுப்பு, உறுப்பை குறிப்பதுதான் சினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு சினை பெயர். அப்போ இதை பிரிக்க முடியறதுனால ஒரு பெயர் பகுபதம் அப்படின்றோம். சினை பெயர்ங்கிறது ஒரு பெயர் சொல்லுக்கு கீழே வருது, அதனால இது பெயர் பகுபதம். இனிமையன். இனியன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? இனிமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். சோ இனி அப்படிங்கிற இந்த மை விகுதி போய் புணரும் பொழுது இனியன் அப்படின்னு புணரும். சோ இந்த புணர்ச்சி விகுதிகள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதற்கான கிளாஸஸ்மே வந்து TNPSC 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதுல பாருங்க, புணர்ச்சி விதிகள் பத்தி பார்த்திருப்போம். சோ இதுல இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. அப்ப இது பண்பு பெயர். அப்ப இதையும் நம்மளால பிரிச்சு எழுத முடியுது. அப்ப பண்பு பெயர் பகுபதம், அப்ப பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உழவன் அப்படின்னா ஒரு தொழில், உழவு அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அப்ப உழவு கூட்டல் அன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி வினை பகுபதம். உண்கின்றான் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? உன் கின்று ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இதுல உண்ங்கிறது பகுதி, ஆண்கிறது விகுதி. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு வினை சொல்லை பிரிக்க முடியும் அப்படின்னா அததான் வந்து வினை பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பகுபதம் அப்படின்னா என்னன்னு தெரியும், அதை இரண்டா பிரிக்கிறோம், பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு. சோ இதை பிரிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த சொற்களை தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுபத உறுப்புகளை பத்தி தான் அடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு சொல்லி ஒரு 6 வகைப்படும். பகுபதத்தின் முதலில் அமைந்த முதன்மையான பொருளை தருவது எது அப்படின்னா பகுதி. அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது முதல்ல அமைஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் பகுதி. அதே மாதிரி முதன்மையாக அமைந்து பொருள் தரும். பிரிச்சிங்கன்னா பொருள் தரும். இப்ப உன் அப்படிங்கறதுல உன் அப்படிங்கிறது சாப்பிடுன்னு பொருள் தருதா? அடுத்தது உழவன் அப்படிங்கறதுல உழவு அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்குதா? இனிமை ஒரு பொருள் தருதா? கண் பொருள் தருதா? சித்திரை பொருள் தருதா? நாடு, பொன், எல்லாமே. அப்போ பிரிக்கும் பொழுது முதலில் வந்து பொருளை குறிக்கக்கூடியதுதான் பகுதி. ஓகேங்களா? இது கட்டளையாகவே அமையும். உன். ஓகேங்களா? அந்த மாதிரி. சோ அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ அல்லது முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. அதாவது இப்ப பொன்னன் அப்படின்றமா, இந்த இடத்துல இந்த அன் அப்படின்னு முடியுதுல, இந்த அன் அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்கிறது. அப்ப பாலை குறிக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய ஒரு பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணைய குறிச்சாலோ, இதுல இது திணையும் குறிப்பிடுது பாருங்க. ஆண்பால். ஆண்பால்ங்கிறது வந்து எது? உயர்திணை. அப்ப திணையும் குறிக்குது, பாலையும் குறிக்குது. எண் அப்படின்னா எத்தனை பேர், தான் ஒருமையா பன்மையா அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒருமையா பன்மையாங்கிறதையும் குறிக்குது. ஒருத்தனை குறிக்குது. இடம் தன்னிலை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிற இடத்தையும் குறிக்குது. பொன்னன் நான் பேசுறவனையும் சொல்லல, பேச்ச கேட்கிறவனையும் சொல்லல, யாரோ ஒருத்தனை குறிப்பிடுது. அப்ப படற்கை அப்படிங்கிற இடத்தையும் குறிப்பிடுது. இந்த மாதிரி ஒரு பகுபதத்தின் இறுதியில் அமைந்து பாலை குறிக்கிறது, திணையை குறிக்கிறது, எண்ணெய் குறித்து இடத்தை ஆகியவற்றையோ அல்லது ஒரு முற்றையோ அல்லது எச்சமாகவோ அமைந்து வருவதுதான் விகுதி. ஆண், இந்த இடத்துல ஆண், இது எல்லாமே ஆண் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அடுத்தது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலத்தையோ அல்லது எதிர்மறை காட்டுவது வந்து என்னன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கணும். ஒண்ணு காலத்தை காட்டணும், இல்லைன்னா அந்த சொல் வந்து ஒரு எதிர்மறை சொல்லாக மாற்றக்கூடிய ஒரு
எழுத்தாக அமையும். அததான் வந்து இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலத்தை காட்டலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், உங்க ஒரு எதிர்மறையை குறிக்கலாம். இப்ப பேசாமை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிப்பீங்க? பேசு கூட்டல் ஆ கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கலாமா? இதுல இந்த ஆ அப்படிங்கிற இது இடம் பெறதுனால இந்த சொல்லானது ஒரு எதிர்மறை சொல்லாக மாறுகிறது. பேசுதல் அப்படிங்கிறது ஒரு நேர்மறை, ஆனா பேசாமைங்கிறது ஒரு எதிர்மறையான ஒன்றாக மாறுகிறது. சோ இந்த இடத்துல ஆங்கிறது இடைநிலை. ஓகேங்களா? பேசுங்கிறது பகுதி, மைங்கிறது விகுதி. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா, அதாவது ஒரு காலத்தை குறித்தாலோ அல்லது ஒரு சொல்லை எதிர்மறை சொல்லாக மாற்றக்கூடிய சொல்லின் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமையக்கூடியதுதான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறக்கூடிய மெய் எழுத்து சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவேளை பகுதி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பகுதி விகுதி பகுதி விகுதி பகுதி விகுதி பகுதி விகுதி எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை இருக்கு. ஆனா ஒருவேளை பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஒரு சொல் வருது, நடுவுல ஒரு மெய்யெழுத்து வருது அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவா பாத்தீங்கன்னா இத்தா இருக்கலாம், இப்பா இருக்கும், இவ்வா இருக்கும், இந்த மாதிரிதான் வரும். ஓகேங்களா? சோ அடுத்தது, பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடிய அசைச்சொல்ல வந்து சாரிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது பகுதிக்கும் இடைக்கும் வந்துச்சுன்னா இது சந்தி, இதுவே இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வந்துச்சுன்னா அது சாரி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரக்கூடியதான் சொல்றாங்க. அப்ப விகாரம் அப்படின்னா என்னன்னா, பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். அதாவது பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றமா இருக்கலாம், இல்லைன்னா சந்தியில ஏற்படக்கூடிய மாற்றமா இருக்கலாம், இல்லைன்னா சாரியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா இருந்துச்சு அப்படின்னா அது விகாரம்னு சொல்லுவாங்க. புரியல தானே? அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப வந்தனன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா, வா கூட்டல் இத்து கூட்டல், அதாவது வந்தனன் அப்படிங்கறத வா கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன்னுதான் பிரிக்கலாம். ஆனா வந்தனன் அப்படிங்கறதுல வேர்ச்சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா வாங்குறதா வேர்ச்சொல். அப்ப இந்த வேர்ச்சொல் தான் வ அப்படின்னு மாற்றம் அடைந்திருக்கு, திரிந்திருக்கு. ஓகேங்களா? வாங்குறதா என்னவா மாறி இருக்கு? வான்னு மாறி இருக்கு. சோ அப்ப பகுதியில மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இந்த மாதிரி பகுதியில ஏற்பட்ட அந்த மாற்றத்தை தான் விகாரம்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இந்த வாங்குறது விகாரம், மாற்றம் ஏற்பட்ட அந்த இது இருக்குல்ல, அதைத்தான் விகாரம்னு சொல்லுவாங்க. இதுல வாங்குறது பகுதி, அந்த பகுதி கொஞ்சம் மாற்றம் அடைந்து வ அப்படின்னு இந்த சொல்ல இடம் பெற்றிருக்கு, அப்ப அது விகாரம். அடுத்தது வந்தனன் இருக்கா? இப்போ இதோட இத்துங்கிற ஒரு எழுத்து வந்து சேரும் பொழுதுதான் வருமொழியோ நிலைமொழியோடு வருமொழி வந்து முதல் எழுத்து ஒரு வல்லின எழுத்தா வந்து சேரும் பொழுது வல்லின மெய்யே வரலாம், சம்டைம்ஸ் இனமைகள் இடம்பெறும். அந்த மாதிரி இனமைகளா இடம்பெற்றதுதான் இந்த இந்து. ஓகேங்களா? அப்ப இத்துங்கிறது வந்து இந்த இடத்துல இடைநிலையை குறிக்குது, அண்ணுங்கிறது விகுதியை குறிக்குது. வாங்கிறது பகுதி, இத்துங்கிறது இடந்த கால இடைநிலை, அண்ணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? இந்த இத்துக்கும் அதாவது இந்த இடைநிலைக்கும் இந்த பகுதிக்கும் நடுவுல வர்றதுதான் சந்தின்னு பார்த்தோம். அந்த சந்திங்கிறது இந்த சொல்படி இந்துன்னு வந்திருக்கு, ஆனா இது இத்து. அப்ப இந்த இடத்துல இந்த சந்தியும் மாற்றம் அடைந்திருக்கு. அப்ப அத விகாரம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்துங்கிறது விகாரம். அடுத்தது, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்? சாரியை அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த சாரியை கூட இந்த மாதிரி விகாரம் அடைந்து வரலாம். ஓகேங்களா? சோ இதுதான். இது குறித்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம படிப்போம் இந்த பகுபதம் பகாபதம். அண்ட் இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயும் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது பகாபதம். பகாபதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல்ல பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மரம், கலனி, உன், எழுது இந்த சொற்கள் எல்லாம் பிரிக்க முடியுமா அப்படின்னா இத பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பகுபத உறுப்புகளா பிரிக்க முடியாத சொற்களைத்தான் பகாபத சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் என்னவா இருக்கும்னா ஒரு அடிச்சொல்லாக, அல்லது அடிச்சொல்னா ஒரு வேர் சொல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒரு அடிச்சொல்லாகவோ அல்லது வேர் சொல்லாகவோ இருக்கும். இதுல பெயர் பகாபதமும் இருக்கு, வினை பகாபதமும் இருக்கு, இடை பகாபதமும் இருக்கு, உரி பகாபதமும் இருக்கு. அதாவது சொற்களை 4 வகையா பிரிப்போமா? பெயர் சொல், விடைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு. இந்த 4 வகையான சொற்களையுமே ஒரு சில சொற்களை பிரித்தெழுத முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது பகாபதம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 4 வகைகளிலுமே இந்த பகாபத சொற்களானது இடம்பெற்றிருக்கு. இதுல எடுத்துக்காட்டா
நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் ஒன்றன் பெயரை குறிப்பிடக்கூடியது. அதனால இது பெயர் சொல்னு சொல்லுவோம். இந்த சொற்களை பிரிக்க முடியாதுல்ல, அதனால இது பெயர் பகாபத். ஓகேங்களா? அடுத்தது நட, வா, படி, வால் இதெல்லாமே வந்து என்னன்னா வினை, ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரு வினைனா செயல்னு அர்த்தம். ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப இது வினை சொற்கள்னு சொல்லலாம். இந்த வினை சொற்களை நம்மளால பிரித்தெழுத முடியுமானா பிரிக்க முடியாது. அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா வினை பகாபதம். அடுத்தது மண், கொல், தில், போல் இதெல்லாம் வந்து தனியா இருக்கும்போது பொருள் தராது. ஆனா வேற ஏதாவது ஒரு சொல்லோட சேர்ந்து இருக்கும்போது பொருள் தரக்கூடியது. மனதில் அப்படின்னு பிரிப்போமா? மனதில். ஓகேங்களா? இந்த போல், ஓம உருவு, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வேற ஒரு சொல்லோட சேர்ந்து வரும்போதுதான் பொருள் தரும். அப்ப ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது வினைச்சொல்லோடையோ சேர்ந்து வரக்கூடியதை இடைச்சொல்னு சொல்லுவோம். அதுதான் இந்த மண், கொல், தில், பொல்லாம். சோ இந்த சொற்களை பிரிக்க முடியலல்ல, அதனால இது இடைப்பகாபதம்னு சொல்றாங்க. அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் என்னது? உரு, தவ, சால, நனி, களி இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். இந்த உரிச்சொற்களை நம்மளால பிரித்தெழுத முடியாது. சோ அப்ப அதான் உரிப்பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விதான் முதல் கேள்வியா இருக்கு. நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 42. ஏன் மேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க நன்னூலின் படினா? நன்னூல்லதான் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42ன்னு சொல்றாங்க. ஆனா இது இல்லாமலும் ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் இருக்கு. ஓகேங்களா? நன்னூல்ல இந்த 42 குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த 42 இல்லாமல் இன்னும் பல எழுத்துக்கள் ஒரே எழுத்தாக வந்து பொருள் தரக்கூடியதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எழுதினான் என்பது இது என்னது? எழுதினான் பிரிக்க முடியுமா? அப்ப பகுபதம். எழுதி அப்படிங்கிறது ஒரு வினை. அப்ப வினை பகுபதம். ஓகேங்களா? அடுத்தது பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். ஏன்னா பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு 6 வகைப்படும். இந்த 6 வகையான பெயர்கள்லையுமே பொருட்பெயர் அதாவது பெயர் சொல்லியுமே இந்த பகுபத சொற்களானது இடம்பெறும். அப்ப பெயர் பகுபதம் 6 வகைப்படும். காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எதுனா இடைநிலை. இடைநிலை மட்டும்தான் ஒரு சொல்லுடைய காலத்தை காட்டும் அல்லது ஒரு சொல்லின் எதிர்மறையை காட்டும். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. பெயர் பகுபதத்துக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா பெரியார். ஏன்னா பெரியார் அப்படிங்கறத பிரிக்க முடியும். பெரி ஆர். இதுல இந்த பெரி அப்படிங்கிறது பெரியவர், வயதில் மூத்தவர் அப்படிங்கிற அவருடைய பண்பை குறிக்கக்கூடியது. அப்ப அது பெயர் பகுபதம். ஓகேங்களா? அடுத்தது வாழ்ந்தான். வாழ்ங்கிறது ஒரு வினை. வாழ்ந்தான் அப்படிங்கறத பிரிக்க முடியும். அப்ப வினை பகுபதம். இடை பகுபதம் எது? மண். பகாபதம் எதுனா மண். மண்ணை பிரிக்க முடியாது, அதனால அது பகாபதம். இடைச்சொல் மண் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், அதனால இது இடை பகாபதம். நனிங்கிறது ஒரு உரிச்சொற்றொடர். இதுல இந்த நனிங்கிறத பிரிக்க முடியாது, அதனால அது உரி பகாபதம். ஓகேங்களா? அடுத்தது சரியான பகுபத உறுப்பை எழுதுக. போவால் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். இந்த இவ்வு ஆவும் சேர்ந்துதான் வான் அங்க மாறி இருக்கும். இதுல போங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆள்ங்கிறது என்னன்னா படற்கை, பெண்பால், வினைமுற்று விகுதி. அது என்ன மேம் படற்கை அப்படின்னா இடத்தை, தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3ஆ பிரிப்பாங்க. பேசுறவங்களையே அந்த சொல் குறிக்குது அப்படின்னா அது தன்மை, தன்னிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே ஒருத்தவங்க முன்னாடி இருக்கவங்களை குறிக்குது அப்படின்னா அது வந்து முன்னிலைன்னு சொல்லுவாங்க. பேசுறவங்களையோ அல்லது முன்னாடி இருக்கிறவங்களையோ குறிக்காம வேற யாரோ ஒருத்தவங்களை குறிக்குதுன்னா அது படற்கை. இன்னும் புரியலையா? இப்போ சென்றேன் அப்படின்னா இது யார குறிக்குது? நான் எழுதினேன், எழுதினேன்ற. இதுல எழுதினேன் இந்த ஏன் அப்படிங்கிறது யார குறிக்குது? என்னைத்தானே குறிக்குது. இந்த ஏன்கிறது யார குறிக்குது? என்னை தானே குறிக்குது. அப்ப இது தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்னை குறிப்பதனால் இது தன்னிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே நீ செய்தாய், நீ சென்றாய் அப்படின்றமா. இதுல இந்த சென்றாய், செய்தாய் அப்படிங்கறதுலாம் இந்த நீங்கிறது வந்துச்சுனாலே அது முடியுது பாருங்க, இந்த ஆய் அப்படின்னு முடியும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து என்னன்னா முன்னிலை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண் பாலை குறிச்சுச்சுன்னா பெண்பால் முன்னிலை வினைமுற்று விகுதியா இருக்கலாம். ஆண் பாலை குறிச்சுச்சுன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதியா இருக்கலாம். ஓகேங்களா? இதுவே அவன் சென்றான். அவன் அப்படின்னா என்னையும் குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்க உன்னையும் குறிக்கல, யாரோ ஒருத்தனை குறிக்குதுல. சோ அததான் வந்து படற்கைன்னு சொல்லுவாங்க. இங்க போவாள் அப்படின்றோம்.
அவள் போவாள்னு தானே சொல்லுவோம். சோ அப்ப அவள் அப்படிங்கிறது வந்து படற்கை, வேற யாரையோ ஒருத்தரை குறிப்பிடுது. அதனாலதான் இது படற்கை. ஆள்ங்கிறது பெண்பால். சோ அதனால படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? அடுத்தது நடக்கின்றான் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? நட, இக்கு, கின்று, ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல நட அப்படிங்கிறது பகுதி, ஆண்கிறது விகுதி. இதுக்கு அப்புறம் வர ஓகேங்களா? ஏன் இது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிங்கிறத கடைசியா சொல்றேன். கின்று அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறது. நடக்கின்றான், கின்று, கிரு இதெல்லாமே காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலை. அப்ப இது நிகழ்கால இடைநிலை. அடுத்தது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருந்துச்சுன்னா அது சந்தி. ஓகேங்களா? இப்போ ஆண் அப்படின்னு வந்துருச்சா, நடக்கிறான் அப்படின்னாவே அது ஒரு ஆண் பால்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நடக்கிறான் யார்? நீயா நடக்கிறான்? நீ நடக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நான் நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா? தப்பு. இப்ப நான் நடக்கிறான்ங்கிறது தப்புன்னா அது தன்மை கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது நீ நடக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுவும் பொருள் தரல. இல்ல நீ நடக்கிறான், நீ நடக்கிறாய்ன்னு சொல்லலாம், நீ நடக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்ப முன்னாடி இருக்க உன்னையும் குறிக்கல, அப்ப அது முன்னிலையும் கிடையாது. அப்ப அவன் நடக்கிறான்னு சொல்லலாம். இப்ப தன்னையும் குறிக்காமல் முன்னாடி இருக்கவனையும் குறிக்காம வேற ஒருத்தனை குறிக்கிறதுதான் படற்கை. அப்ப இது படற்கை ஆண்பாலை குறிக்குது. அதனால படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் சொற்களை பிரித்து பகுபத உறுப்புகளை எழுதுக அப்படின்றாங்க. பார்த்தான், பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலான். இங்க தப்பா எழுதிருக்கு. பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலான். இதுல இந்த இத்து வந்து இடைநிலை, இறந்த கால இடைநிலை. ஆண் விகுதி, பார் பகுதி, இத்து வந்து சந்தி. ஓகேங்களா? பாடுவார், பாடு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். பாடு பகுதி, ஆர் விகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா? அடுத்தது மொழிப்பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியில முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அறுவகை பெயர்களை வகைப்படுத்துக அப்படின்றாங்க. அறுவகை பெயர்கள்னா பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு 6 வகைப்படும். சோ இந்த 6ஐயும் பிரிக்கணும். நல்லூர் அப்படின்றோம். நல்லூர்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, ஒரு இடத்தின் பெயர் தானே. அப்ப இது இடப்பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வடை, ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப இது பொருட்பெயர். கேட்டல் அப்படிங்கிறது ஒரு என்னது? தொழில். கேட்கறது என்னுடைய தொழில். என்ன பண்ண அப்படின்னு கேட்கிற, அப்ப அது என்னுடைய தொழில். நீ யார் யார்? இப்ப ஒரு சூப்பர்வைசரோட தொழில் என்ன? நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, உங்களுடைய நீங்களா என்ன தொழில் பண்ணீங்க அப்படிங்கறது கேட்டு அறிஞ்சுக்கிறது தான் அவருடைய தொழில். அப்ப அந்த கேட்டல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அதனால இது தொழில் பெயர். இந்த அழில் அப்படின்னு முறிஞ்சிச்சுனாலே அது பெயர் சொல்ல வந்துடும். ஓகேங்களா? கேள் அப்படிங்கிறது தான் வினைச்சொல். ஆனா கேட்டல் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லா மாறிடும். இது நம்ம முன்னாடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். ஆடுங்கிறது வினைச்சொல். ஆனா ஆடுதல், அந்த தள்ளல், அம்மை, அந்த விகுதிகள்லாம் இடம் பெற்றுச்சுனாவே அது பெயர் சொல்லாயிடும். ஏன்னா ஒரு நாட்டிய மங்கை கிட்ட போய் உன்னுடைய தொழில் என்ன? ஆடுறதுதான் என் தொழில் அப்படின்பா. சோ இப்ப அந்த ஆடுதல் அப்படிங்கறது அவங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? உழுதல், ஒரு உழவனின் தொழில் என்னது? உழுறது. அப்ப அவனுடைய தொழிலின் பெயரை குறிப்பிடுவதனால் அது உழுதல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? உழுங்கிறது வினைச்சொல் தான். ஆனா உழுதல் அப்படிங்கிறது பெயர் சொல்லா மாறிடும். முகம் அப்படின்னா ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது. அப்ப சினை பெயர். அன்னம், அன்னம்னா என்னது? ஒரு பொருள், ஒரு பறவை குறிக்கக்கூடியது. அப்ப அன்னம்ங்கிறது ஒரு பொருட்பெயர். செம்மை அப்படின்னா ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. அப்ப பண்புனா ஒரு குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது காலை அப்படின்னா ஒரு பொழுதை குறிக்கக்கூடியது. அப்ப அது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப காலம், காலைங்கிறது காலம், காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது வருதல் அப்படின்னா ஒரு தொழில். அப்ப இது வந்து தொழில் பெயர். தோகை அப்படின்னா என்னது? ஒரு சினை, ஒரு மயிலுடைய தோகைன்னு சொல்லலாம். அப்ப மயில் தோகை, அப்ப அதோடைய உறுப்பு. அப்ப தோகைங்கிறது சினை பெயர். பாரதிதாசன் ஒரு பெயர், ஒருத்தருடைய பெயரை குறிப்பிடுது. அதனால இது பெயர் சொல். பள்ளி ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிடுது. அதனால இது இடப்பெயர். ஓகேங்களா? அடுத்தது இயற்கை. இயற்கைங்கிறது என்னது? ஒரு இறக்கை. இறக்கைனா ஒரு பறவையுடைய ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது. அப்ப அது சினை பெயர். பெரியது, பெரியது அப்படின்னா பெருமை அப்படிங்கிற அந்த பண்பை குறிக்கக்கூடியது. அதனால அது வந்து குணத்தை குறிப்பதனால் அது குணப்பெயர் அல்லது பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. சோலை, சோலைனா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. 5 மணி காலத்தை குறிக்கக்கூடியது. இப்ப காலம். விளையாட்டு அப்படிங்கிறது என்னது? ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. அடுத்தது புதன் அப்படிங்கிறது எது? ஒரு காலம், ஒரு கிழமையை குறிப்பிடக்கூடியது. இப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர்,
காலப்பெயர், குணப்பெயர் அண்ட் தொழில் பெயர் இது எல்லாமே. ஓகேங்களா? விளையாட்டு பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிறது அந்த பிள்ளையோடைய குணத்தை குறிப்பிடுது. அதனாலதான் இந்த இடத்துல விளையாட்டுங்கிறது குணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுவே விளையாட்டு அப்படின்னு விளையாடுதல் அப்படின்னு வந்தா அது தொழில் பெயராயிருக்கும். விளையாடுதல் தொழில் பெயர், விளையாட்டு அப்படின்னு வந்ததுனாலதான் இது குணப்பெயராக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம். மூவிடத்தை பற்றி கொடுத்திருக்காங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. தன்னை குறிப்பது தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேசிட்டு இருக்க பர்சனை பத்தி சொல்லுது அப்படின்னா அது தன்மை. நான் அப்படின்னா என்ன குறிக்குது, நாம் அப்படின்னா என்னையும் குறிக்குது, என்னை சேர்ந்தவர்களையும் குறிக்குது. மொத்தத்துல என்ன குறிக்குதுல, அப்ப அது தன்மை. நாங்கள் என்னையும் குறிக்குதுல, அப்ப அது தன்மை. என் என்னை தானே குறிக்குது, அப்ப அது தன்மை. எம் அப்படின்னா எம்மை என்னைத்தான் குறிக்குது. எங்கள் அப்படின்னா என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் குறிக்குது. அப்ப தன்னை குறிப்பிட்டால், பேசக்கூடிய ஒரு நபரை குறிப்பிட்டால் அது தன்மை. எங்கள் பள்ளி அப்படின்னா நான் தான் பேசுறேன். இப்ப அந்த பள்ளி யாரோடது, என்னோடது. அப்ப எங்கள் பள்ளிங்கிறது என்னை பற்றி, என்னை குறிப்பதனால் அது தன்மை. ஓகேங்களா? இதுவே முன்னால் இருப்பவரை பற்றி குறிப்பிடுவது முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி நீ இருக்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன், நீ அப்படின்னு சொல்லுவேன். நீ போனியா, நீ வந்தியா, நீங்கள் செய்தீர்களா, நீர் செய்வீர்களா, நீர் செய்தீரா, உன் பெயர் என்ன, உங்கள் இருப்பிடம் எது அப்படின்லாம் கேக்குறோமா. இப்ப எனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர்கிட்ட நான் கேக்குறேன். அப்போ முன்னாடி இருக்கவங்களை குறிக்குது அப்படின்னா அது முன்னிலை. இதுவே தன்னையும் முன்னால் இருப்பவரையும் குறிக்காமல் மூன்றாவதான ஒரு நபரை குறிப்பதுதான் படர்க்கை. இப்ப அவன் அப்படின்னா அவன் போறான் பாரு அப்படிங்கிற அத இன்னொருத்தன்ட்டு சொல்றேனா, அப்ப அந்த அவன்கிறது என்ன குறிக்கல, நான் சொல்றேன் பாருங்க அவனையும் குறிக்கல. அதாவது இன்னொருத்தன் கேட்டுட்டு இருக்கான் பாருங்க, அவனையும் குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கவனையும் குறிக்கல, வேற ஒருத்தனை குறிப்பிடுதா. சோ அதுதான் படர்க்கை. இப்ப அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை, இந்த சுட்டு பெயர்கள் எல்லாமே படர்க்கையாகத்தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. இந்த இடத்துல என்னென்ன பெயர்கள் வரும் அப்படின்னாங்க. உன் பெயர் என்ன அப்படிங்கலாம். அடுத்தது நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அது எப்படி ஓடும், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாமா. சோ இதான். அடுத்தது பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிட்டு அவற்றை வகைப்படுத்துக. எங்கள் அப்படின்னா என்னை குறிக்குதுல்ல, அப்ப இது தன்மை. எங்கள்ங்கிறது தன்மை. இவர்தான் உங்கள் ஆசிரியர், அப்ப உங்க முன்னாடி இருக்கவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்கள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருப்பவர்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிறது. அதனால இது முன்னிலை. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கவங்க, அப்ப முன்னிலை. எனக்கு அப்படிங்கிறது என்னை குறிக்குது, அப்ப தன்மை. ஓகேங்களா? அடுத்தது எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. இதுல எனக்குங்கிறது என்னை குறிப்பிடுது, அதனால அது தன்மை. அது அப்படிங்கிறது வேற ஒரு பொருளை குறிக்குது, என்னையும் குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கவனையும் குறிக்கல, வேற ஒன்ன குறிக்குது அப்படின்னா அது படர்க்கை. நீயே கூறு அப்படின்னா முன்னாடி இருக்கவங்ககிட்ட சொல்றோம், நீயே சொல்லு அப்படின்றோம். அப்படிங்கும் போது அது முன்னிலை. ஓகேங்களா? அடுத்தது உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா. உங்களோடு அப்படிங்கிறது முன்னிலை, உங்க முன்னாடி இருக்கவங்கன்னு அர்த்தம். நானும் நான் அப்ப என்னைய குறிக்குது, அப்ப அது தன்மை. ஓகேங்களா? சோ புரிஞ்சுச்சா. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. புல்மேயும், எது புல்மேயும், பசு புல்மேயும். அப்ப பசுங்கிறது இந்த இடத்துல ஓரெழுத்து ஒரு மொழியில எப்படி குறிக்கலாம், ஆண் சொல்லலாமா. அடுத்தது சுடும், எது சுடும், நெருப்பு சுடும். நெருப்புங்கிறத ஓரெழுத்து ஒரு மொழியில என்னன்னு சொல்லலாம், தீன்னு சொல்லலாமா. அடுத்தது பேசும், எது பேசும், நாக்கு பேசுமா. அப்ப நா அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாக்கு, அப்ப நா பேசும். ஓகேங்களா? பறக்கும், எது பறக்கும், பூச்சி இனங்கள் பறக்கும். அந்த பூச்சி இனங்கள்ல ஒன்றுதான் எனக்கு ஈ. மனம் வீசும், எது மனம் வீசும், பூ மனம் வீசும். ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் கூறுக. தானா என்னன்னு அர்த்தம், கொடுன்னு அர்த்தம். தீனா என்னது, நெருப்பு. பானா பாடல். தைனா மாதங்களில் ஒன்று, தைத்தல் அப்படின்னு கூட பொருள் வரும். அடுத்தது வைனா புல், மைனா அஞ்சனம். ஓகேங்களா? பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. இங்க கொடுத்திருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்கப்படுது. உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல தகுதி தேர்வுன்னு சொல்லி நடத்திருப்பாங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு தகுதி தேர்வு நடத்திருப்பாங்க. அந்த தகுதி தேர்வு வினாத்தாள் பாத்தீங்கன்னா அதோட சிலபஸும் இப்போ குரூப் 2 உடைய நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க, இதுவும் ஒண்ணுதான்.
குரூப் 4 குரூப் 2 உடைய நியூ சிலபஸ் தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கிறதும் இந்த தகுதி தேர்வுடைய சிலபஸும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். சோ அதுல இருக்க எல்லா கேள்விகள் எல்லா வினாத்தாள்களையும் பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கும். இதுல 6 அப்படின்னா 6ங்கிறது எண்ணெய் குறிக்கும். ஈக்கு 6 கால் உடையதுன்னா 6ங்கிற எண்ணெய் குறிக்குது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது, நதியை குறிக்குது. அப்ப 6ங்கிறது எண்ணெய் குறிக்கும், நதியை குறிக்கும். அதாவது இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க. அடுத்தது விளக்கு. விளக்குங்கிறது வந்து ஒரு பொருள் என்னன்னா சாமிக்கு விளக்கு ஏத்துவோம் பாருங்க, அந்த விளக்கு. இன்னொரு பொருள் என்னன்னா ஏதாவது ஒன்று ஒரு பாடலை சொல்லி அந்த பாடலுக்கான பொருளை விளக்குவது. சோ அப்ப இந்த பாடலை விளக்கி கூறு அப்படிங்கிற இடத்துல வரும். அடுத்தது இறைவனுக்கு ஏற்றுவது விளக்கு. சோ இந்த இடத்துல இந்த விளக்குங்கிறதுக்கு இரு பொருள் இருக்கு. அடுத்தது படி. படிங்கிற ஒரு வினையை குறிக்கும். அதாவது நல்ல படி அப்படின்றமல்ல, அந்த படிங்கிறது ஒரு வினை. அதுவே படிக்கட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல ஒரு பெயரை குறிக்குது. சோ அப்ப காலையில் தினமும் படி வினையை குறிக்குது. மாடிப்படி ஒரு பெயரை குறிக்குது. அடுத்தது சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல், எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தரக்கூடிய அந்த சொல்லை குறிக்குது. இல்லைன்னா ஒரு பிறருக்கு எடுத்து சொல்லுங்கிறோம்ல, சோ அந்த சொல்லையும் குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது கல் அப்படின்னா கல் இருக்கு பாருங்க, பாறாங்கல், கல்லெடுத்தடுறா அப்படிங்கிறோம்ல, சோ அந்த கல்லை குறிக்குது. அதே மாதிரி கல் அப்படிங்கிறது கற்பது அப்படிங்கிற பொருளையும் குறிக்குது. ஓகேங்களா. இளமையில் கல் அப்படின்னா இளமையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மாலைங்கிறது மாலை பொழுத குறிக்குது. அடுத்தது பூக்களால் தொடுக்கக்கூடிய மாலையை குறிக்கிறது. இடி அப்படிங்கிறது வந்து இடி மின்னலை குறிக்குது. அந்த இடி மின்னல் அந்த இடியை குறிக்குது. இடித்தல் அப்படின்னு ஒரு பொருள் தரும். இடித்தல் அப்படின்னா ஒருவர் வந்து குற்றம் செய்யும் பொழுது அதனை எடுத்து கூறுதல், அதாவது இடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடித்து கூறுதல், எடுத்து கூறுறத நல்லா அவனுக்கு உரைக்கும்படி சொல்றதுதான் வந்து இடித்து கூறுதல். அவனுடைய தலையில ஒரு இடிச்சுட்டு நான் சொல்றதை கேளு, நீ பண்ற தப்பு அப்படின்னு பெரியோர்கள் நம்மளை இடித்து திருத்துவார்கள் பாருங்க, அந்த பொருளையும் குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். சம்மர் வெக்கேஷனா கோடை விடுமுறை. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. டிகிரி பட்டயம், லிட்ரஸி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது, கல்வி அறிவு. மாரல் அப்படின்னா நீதி. யூனிஃபார்ம் சீருடை. கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம், ரொம்ப முக்கியமானது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 3வது இயல்ல இருக்கக்கூடியது. 3வது இயல்ல உங்களுக்கு இலக்கண பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா தொழில் பெயரை பத்தி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பெயர் சொல் 6 வகைப்படும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்பதான் பார்த்தோம். பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் சொல்ல 6 வகையில ஒண்ணுதான் எதுனா இந்த தொழில் பெயர். இந்த தொழில் பெயரையும் வகைப்படுத்துறாங்க. அதை பத்தி தான் இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ உழவர் செய்யக்கூடிய தொழில் என்ன? உழுதல். உழுதல் அப்படிங்கிறது உழு அப்படின்னா அது வினைச்சொல். ஆனா உழுதல் அப்படிங்கிறது பெயர் சொல். பெயர் சொல்ல எந்த வகையில வரும்னா தொழில், ஒன்றன் தொழிலை குறிப்பதனால் அது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புரியுதா. அப்ப உழுன்னு மட்டும் வந்தா அது வினை, ஆனா உழுதல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பெயர் சொல்லாகி மாறிடும். அந்த பெயர் சொல்லியும் தொழில் பெயரை குறிக்குது. ஏன் அப்படின்னா உழவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு பெயரை கொடுக்குது. அதனாலதான் இது உழுதல்ங்கிறது தொழில் பெயர். இப்ப தையல்காரர்களுடைய தொழில் என்னது? தைக்கிறது. அப்ப அவங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடிய சொல் எது? தைத்தல். அப்ப அந்த அவங்களுடைய தொழிலை குறிக்கும் பெயர் எதுனா தொழில் பெயர், அதுதான் தைத்தல். இப்ப ஆடல் மங்கையுடைய தொழிலை குறிப்பது ஆடல், ஆடுதல். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி உழுதல், தைத்தல் இந்த சொற்கள்லாம் வந்து என்னன்னா பெயர் சொற்கள். நிறைய பேர் இதை வினை சொற்கள் நினைக்கிறீங்க, தவறு. இதெல்லாம் பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்கள்லயும் தொழில் பெயரை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு செயலின் அல்லது ஒரு வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. ஆனா படற்கை இடத்துல மட்டும் வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் இது எல்லாமே வந்துட்டு தொழில் பெயர் தான். படித்தல், ஒரு மாணவனின் தொழில் என்ன? படிக்கிறது. அப்ப படித்தல். அவனுடைய தொழிலை குறிப்பிடுவதனால் இது தொழில் பெயர். அடுத்தது ஆடல், ஒரு நாட்டிய மங்கையின் தொழில் என்ன? ஆடுதல், ஆடல். அப்ப இந்த இடத்துல அவளுடைய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் எதுனா ஆடல் அப்படிங்கிறது. அப்ப இது தொழில் பெயர். நடிப்பு அப்படின்னா ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நாடக கலைஞருடைய தொழில் என்னன்னா நடிக்கிறது தான் அவங்களுடைய தொழில். அப்ப நடிப்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு அவர்களுடைய தொழில் நடிப்பு.
அப்ப நடித்தல், நடிப்பு இது எல்லாமே தொழில் பெயர். நீங்க கேட்கலாம், நடிங்கிறது வினைப்பெயர், நடிங்கிறது வினை, ஆனா நடிப்புங்கிறது தொழிலாயிடும். ஓகேங்களா? அடுத்தது எழுதுதல் அப்படின்னா ஒரு எழுத்தாளருடைய தொழில் என்ன? எழுதுதல். ஓகேங்களா? அப்ப அடுத்தது பொருத்தல், அதுவும் தொழில் பெயர் தான். இந்த தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு 3 வகையா பிரிக்கலாம். அதாவது பெயர் சொல்ல 6 வகையா பிரிக்கலாம். அதுல ஒண்ணுதான் தொழில் பெயர். இந்த தொழில் பெயரை 3ஆ பிரிக்கலாம். விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்ட்டு. இதுல விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா தொழில் பெயர் விகுதிகள்னு சொல்லுவாங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, உ, ஊ, தி, சி, வி, மை இதெல்லாமே தொழில் பெயர் விகுதிகள். இந்த விகுதிகள்லாம் ஒரு வினையோட சேர்ந்து வந்துருச்சுனாவே அது தொழில் பெயரா மாறிடும். அதாவது இந்த ஒரு வினையுடன் இந்த விகுதிகள் இடம் பெற்றாலே அது தொழில் பெயராக மாறிவிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி விகுதி பெற்று வரக்கூடியதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க. இப்ப நடத்தல், தல் வருதா? உண்ணல், அல் வருதா? அடுத்தது வாழ்வு, ஊ வருதா? வாழ்க்கை, கை வருதா? அப்ப இந்த இடத்துல இந்த தொழில் பெயர் விகுதிகள் இடம்பெறுதா? இந்த மாதிரி தொழில் பெயர் நட, உண், வாழ், இந்த சொற்களோட, இந்த வினை சொற்களோடு இந்த தொழில் பெயர் விகுதிகள் சேர்வதனால்தான் இது தொழில் பெயராக மாற்றம் அடைகிறது. ஓகேங்களா? அப்போ வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தருதல், தா தா கூட்டல் ரூ கூட்டல் தல் அப்படின்னு பிரிப்பாங்க பகுவத்துல பிரிக்கும் போது. இந்த இடத்துல தாங்கிறது தா அப்படின்னு அந்த விகுதியானது விகாரம் அடைந்து வந்திருக்கு. சோ இதெல்லாம் நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தருதல் அப்படின்னா இதுல தல் அப்படிங்கிற அந்த விகுதி பெறுது. கூறல், கூறுதல், கூறல், அள் அப்படிங்கிறது கூறு அள் அப்படின்னு பிரிக்கலாமா? கூறு கூட்டல் அல்னு பிரிக்கலாமா? இதுல கூறுங்கிறது வினை, அந்த வினை சொல்லோடு ஒரு தொழில் பெயர் விகுதி இடம்பெற்றதனால் இது தொழில் பெயராக மாற்றமடைந்தது. அப்ப வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்வதனால் இது தொழில் பெயராக மாறிருக்கு. அடுத்தது ஆட்டம், ஆடு கூட்டல் அம் அப்படிங்கறதுதான் ஆட்டம்னு மாறும். ஆடு கூட்டல் அம் ஞாபகம் இருக்கா? டூங்கிறது என்னது? இட்டு கூட்டல் ஊ. அப்ப இதற்கான ஒற்றானது இங்க மிகும். அப்ப ஆட்டு கூட்டல் அம் அப்படின்னு மாறும். சோ ஆட்டு கூட்டல் அம்ல வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப இந்த டூல இருக்கக்கூடிய இந்த உகரம் ஊ கெட்டு இட்டு மட்டும்தான் இருக்கும். இட்டு கூட்டலா டான்னு மாறிடும். அதான் ஆட்டம்னு மாறும். ஓகேங்களா? இந்த புணர்ச்சி விதிகளுக்கு எல்லாம் நம்ம செப்பரேட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல புணர்ச்சி விதிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அங்க பாருங்க, இதுக்கான புரியும். ஓகேங்களா? ஆடு கூட்டல் அம் அப்படிங்கறத ஆட்டம்னு புணரும். இதுல இந்த அம் அப்படிங்கிறது விகுதி. ஓகேங்களா? விலை அப்படிங்கறத வில் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த வில்ங்கிறதுக்கு விலைன்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது வருகை, வா கூட்டல் இரு கூட்டல் ஊ கூட்டல் கை அப்படின்னு வரும். பார்வை, பார் கூட்டல் வை. அடுத்தது போக்கு, போ கூட்டல் இக்கு கூட்டல் கூ. இதுல கூங்கிறது விகுதி. நட்பு, நன் கூட்டல் பூ, நட்பு அப்படின்னு மாறும். அதாவது 3 சுழின்னு வரும். நன்னா நண்பர், நட்பு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? நன் கூட்டல் பூங்கிறது தான் இந்த வல்லின எழுத்து வரதுனால இது என்ன ஆகும்? இன்னானது இட்டாக திரிவடைந்து நட்புன்னு புணரும். ஓகேங்களா? அடுத்தது மறைவு, மறை கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? மறைனா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம், ஒரு வினை. மறதி, மர கூட்டல் தி. உணர்ச்சி, உணர் கூட்டல் இச்சு கூட்டல் சி. கல்வி, கல் கூட்டல் வி. செய்யாமை, செய் கூட்டல் ஆ கூட்டல் ஆ கூட்டல் செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது ஒரு விகுதி பெறுதா? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மைனு. சோ இதெல்லாமே தொழில் பெயர் விகுதிகள்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வினை பகுதியோட ஒரு தொழில் பெயர் விகுதி சேர்ந்துச்சு அப்படின்னா அதைத்தான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தருதல், தரு கூட்டல் தல். இந்த தருங்கிறதையும் தா கூட்டல் இரு கூட்டல் ஊ கூட்டல் தல் அப்படின்னு பிரிப்பாங்க. கூறல், கூறு கூட்டல் அல்னு பிரிப்பாங்க. ஆட்டம், ஆடு கூட்டல் அம். விலை, வில் கூட்டல் ஐ. வருகை, வா கூட்டல் இரு கூட்டல் ஊ கூட்டல் கை. பார்வை, பார் கூட்டல் வை. அடுத்தது போக்கு, போ கூட்டல் இக்கு கூட்டல் கூ. அடுத்தது நட்பு, நன் கூட்டல் பூ, மறை கூட்டல் ஊ. மறதி, மர கூட்டல் தி. உணர் கூட்டல் இச்சு கூட்டல் சி. கல் கூட்டல் வி. செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பிரிப்பாங்க.
இது இந்த பிரிக்கிறதுலாம் உங்களுக்கு தேவை. அந்த விகுதி பெற்று வந்துச்சு, இந்த விகுதிகள் இருக்கு, தொழிற்பெயர் விகுதிகள் இருந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். இப்போ இதெல்லாம் விகுதி பெற்றதுனால விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொன்னோமா, இதுவே முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்றாங்க. அப்ப இது என்னன்னா, இந்த விகுதிகள் பெறாமல் கூட ஒரு சில சொற்கள்லாம் வரும். அதாவது விகுதிகள் பெற்ற இந்த தள்ளல், அம்மை, கை, வை, கு, பூ, ஊ, சி, தி, வி, மை இந்த விகுதி எல்லாம் பெற்றா மட்டும்தான் அது தொழில் பெயரானா இல்ல. இதெல்லாம் பெற்றாலும் தொழில் பெயர் தான். இதெல்லாம் பெறாம கூட தொழில் பெயர்கள் இடம்பெறும். சோ அதுல முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்லாம் வரும். இப்ப வானில் இடி இடித்தது, சோறு கொதித்து வந்தது, கொதி வந்தது அப்படின்றமா. இதுல இடிங்கிறது இடித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறது. கொதித்தல் அப்படிங்கறதுல கொதின்னு மட்டும் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகள். இந்த கொதித்தல் அதுல பகுதி என்னது? கொதி. இடித்தல் இதுல பகுதி என்னது? இடி. சோ இது மட்டும் வருதா? சோ இதத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த விகுதிகள் இல்லாமல் இந்த முதல் நிலை மற்றும் இடம்பெற்று வருவது முதல்நிலை தொழில் பெயர் அப்படிங்கலாம். நீங்க இப்ப கேட்கலாம், இடி, கொதி எல்லாம் எப்படி மேம் தொழில் பெயர்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி இது பெயர் சொல்ல வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இப்ப இடி மின்னல்ங்கிறமல்ல, இடிங்கிறது ஒரு நிகழ்வை குறிப்பிடுதா? சோ அப்ப அது ஒரு நிகழ்வின் பெயரை குறிப்பிடுறதுனால அது பெயர் சொல். அந்த பெயர் சொல்லையும் இது பொருளை குறிக்குதான்னு கேட்டா இது ஒரு பொருளை குறிக்கல. இடத்தை குறிக்குதானா? இல்ல. காலத்தை குறிக்குதானா? இல்ல. சினை ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்குதானா? இல்ல. அடுத்தது ஒன்றன் பண்பை குறிக்குதானா? இல்ல. அப்ப எதைத்தான் குறிக்குதுன்னா, இடித்தல் அப்படிங்கிற தொழிலைத்தான் குறிக்குது இடி அப்படிங்கிறது. அப்போ பெயர் சொல்ல தொழில் பெயர்ல வரக்கூடியதுதான் இந்த இடி அப்படிங்கிறது. சோ அப்ப இடிங்கிறதும் ஒரு தொழில் பெயர் தான். அதுல இது முதல் நிலை மட்டும். இடித்தல் அப்படிங்கிறதுல அந்த தல் அப்படிங்கிற வினை அதாவது விகுதி இடம்பெறாமல் முதல் நிலை மட்டும் இடம்பெறதுனால இத முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது? அதாவது பொருட்பெயரை நான் மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, புரியல அப்படின்னா தெளிவா கேட்டுக்கோங்க. பொருட்பெயரை 6 வகையா பிரிப்பாங்க. சாரி, பெயர் சொல்ல 6 வகையா பிரிப்பாங்க. என்னென்ன? பொருட்பெயர், அடுத்தது இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர். சினைனா ஏதாவது ஒரு உறுப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய. அடுத்தது பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி 6ஆ பிரிப்பாங்க. இப்போ இடி, மின்னல் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த இடிங்கிறது ஒரு ஒன்ற நிகழ்வை பற்றி குறிப்பிடக்கூடியது. இது வினையை குறிக்கல், ஒரு நிகழ்வு. இடிங்கிறது ஒரு பெயர். ஓகேங்களா? இடி இடி இடிக்குது அப்படிங்கிறோம், அந்த இடத்துல இடிங்கிறது என்னது? ஒரு பெயர். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பெயர் இந்த 6 வகையான பெயர் சொல்ல எதுக்கு கீழே வரும்னா, ஒரு பொருளை குறிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளுடைய பெயர் இடிங்கிறது கிடையாது. எந்த பொருள்? அந்த பொருள்லாம் கிடையாது. ஓகேங்களா? இடிங்கிறது ஒரு பெயர் சொல் தான், ஆனா பொருளை குறிப்பிடல. ஒரு இடத்தை குறிப்பிடுதானா? இடத்தையும் குறிப்பிடவில்லை. காலத்தை குறிப்பிடுதானா? காலத்தையும் குறிப்பிடக்கூடியது இல்லை. சினை ஏதாவது ஒரு பொருளுடைய உறுப்பை பற்றி குறிப்பிடுதா? ஒரு நபரை பற்றி உறுப்பா? இல்ல ஒரு உயிருள்ள பொருளுடைய உறுப்பை பற்றி குறிப்பிடுதா அப்படின்னா இல்ல. அப்ப இது சினை பெயர் சொல்லும் பெயரும் இல்ல. ஒரு பண்பை குறிக்குதா அப்படின்னா பண்பு பெயரும் இல்ல. அப்ப இடித்தல் அப்படிங்கிற தொழிலை குறிப்பிடக்கூடியதுதான் இந்த இடி அப்படிங்கிறது. இதுல அந்த இடித்தல் அப்படிங்கிறதுல இந்த விகுதியானது இடம்பெறாமல், அதாவது தொழில் பெயர் விகுதி விட்டு இந்த முதல் நிலை மட்டுமே இடம்பெற்றிருக்கிறதுனால இதை முதல்நிலை தொழில் பெயர்பாங்க. இதே மாதிரிதான் சோறு கொதி வந்தது அப்படிங்கிறமா, இதுல கொதித்தல் அப்படிங்கிறதுல இந்த தள் அப்படிங்கிற விகுதி இல்லாமல் இந்த முதல்நிலை மட்டும் இடம்பெற்று வருகிறது. இதுவும் என்னன்னா தொழில் பெயர் தான். ஓகேங்களா? பொருளை குறிக்குதா? இல்ல. இடத்தை குறிக்குதா? இல்ல. காலத்தை குறிக்குதா? இல்ல. கொதிங்கிறது சினையா? இல்ல. கொதிங்கிறது பண்பா? இல்ல. ஆனா கொதித்தல்ங்கிறது ஒரு தொழில். அப்ப இந்த தொழில் பெயர்ல இந்த விகுதி இல்லாமல் வரக்கூடியது முதல்நிலை தொழில் பெயர். ஓகேங்களா? சோறு கொதித்து கொதி வந்தது. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் இது வினைச்சொல்னு சொல்லக்கூடாதா? இந்த சென்டென்ஸ்ல இதை வினைச்சொல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்ததுங்கிறது தான் வினைச்சொல்லிங்க, இடித்ததுங்கிறது தான் இங்க வினைச்சொல். இடிங்கிறது வினைச்சொல் கிடையாது. இடி இடித்தது, இடிங்கிறது ஒன்றன் பெயர். அது என்ன செயல் செஞ்சுச்சு? இடிச்சுச்சு. அப்ப இடித்ததுங்கிறது வினைச்சொல். ஆனா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடிங்கிறது இருக்கிறது ஒரு பெயர் சொல். அந்த பெயர்ல தொழில் பெயரை குறிக்கிறதுனால இது தொழில் பெயர். அதே மாதிரிதான் சோறு கொதி வந்தது, வந்ததுங்கிறது ஒரு வினைதான். ஆனா என்ன வந்துச்சு? கொதி வந்துச்சு. அப்ப ஒன்றன் நிகழ்வின் பெயர் தான் இது கொதி. அதாவது சோறு கொதிக்குதும் போமல்ல, அப்ப கொதிக்குதுங்கிறது அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர். அப்ப அது ஒரு பெயர் சொல்.
அப்போ அந்த பெயர் சொல்லுமே வந்து தொழில், அது என்ன பண்ணுது, கொதிக்குது, கொதித்தல் அப்படிங்கிறது. இப்ப அந்த தொழிலை குறிக்கிடக்கூடியது. அதனாலதான் இது வந்து முதல் நிலை தொழில் பெயர். இது வந்து வினைச்சொல் கிடையாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது இந்த மாதிரி, அதாவது இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். இவ்வாறு பகுதிகள் அப்படின்னா முதல்ல இருக்கிறது பகுதி, இந்த கல்ங்கிறது விகுதி. அதாவது இந்த விகுதி இல்லாம இந்த விகுதியை விட்டுட்டு இந்த பகுதி மட்டும் வருது அப்படின்னா அந்த முதல் நிலை மட்டும் வர்றதுனால இது முதல் நிலை தொழில் பெயர். இந்த மாதிரி வரக்கூடியது ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். இதுல இடி, கொதி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். இடி, கொதி அப்படிங்கிறமா ஒன்றனை ஆணையிடுவது போல இருக்கும். அதைத்தான் ஏவல்னு சொல்லுவோம். ஏவல்னா என்னன்னா கட்டளையிடுற மாதிரி, ஒரு செயலை செய்யணும்னு ஒருத்தவங்கள சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது. சோ அதுதான். அப்ப இது ஒரு ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய இந்த வினை சொற்களின் பகுதியைத்தான் முதல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் நிலை இந்த இடத்துல தொழிலை குறிப்பதனால் இது முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிலையில எந்த ஒரு மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவதை முதல் நிலை தொழில் பெயர். புரியுதுங்களா? ஒரு கட்டளை இடுவது மாதிரி இருக்கக்கூடிய ஒருமையான வினை சொற்கள் முதல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் நிலையானது ஒரு தொழிலை குறிப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா அத முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்றோம். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்ல இது வந்து என்ன பண்ணல, ஒரு தொழிலை குறிக்குது, வினையை குறித்து வரல. ஓகேங்களா? ஆனா இதுவே நெல் இடிச்ச அப்படின்றீங்கல்ல, அந்த இடத்துல இடிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா வினையை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வானில் இடி இடித்தது, இந்த இடத்துல இடிங்கிறது ஒன்றன் நிகழ்வினை குறிப்பிடக்கூடிய ஒரு தொழில் பெயர். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி இன்னொன்னு சொல்லாமா? எடுத்துக்காட்டா, செல்லமா ஒரு அடி அடித்தான். இதுல அடித்தான்ங்கிறது வினைச்சொல். ஆனா செல்லமா ஒரு அடி, என்னத்த அடிச்சான்? ஒரு அடி. அப்ப ஒன்றரை நிகழ்வின் பெயரை குறிப்பிடுதா? அதுல இந்த அடிங்கிறது வந்து ஒரு முதல் நிலை தொழில் பெயர். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அப்ப இந்த புகழ் பெற்றாருங்கிறது வினைச்சொல். அது என்ன பெற்றார்? புகழ் பெற்றார். அப்ப புகழ்ங்கிறது முதல் நிலை. புகழ்தல், அதுல அந்த வினை விகுதி இடம்பெறாமல் முதல் நிலை மட்டும் இடம்பெறுவது புகழ் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் ஏவல் வினைச்சொல். ஏவல் வினைச்சொல்லை முதல்நிலைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த முதல் நிலை வினையாக இடம்பெறாமல் ஒன்றன் தொழிலை குறிப்பிடுகிறது. அதனால் இது முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்றோம். புரியுதுங்களா? செல்லமா ஒரு அடி அடிச்சான் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல அடித்தான் அப்படிங்கறது அவன் செய்த செயலை குறிப்பிட்டு விட்டுருச்சு. என்ன பண்ணா? அடித்தல், அடித்தான். அடித்தான்ங்கிறது வினை. அப்ப என்ன தடித்தான்? ஒரு அடி அடிச்சான். அந்த ஒரு அடி அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிறது. சோ அதனால இந்த இடத்துல அந்த அடிங்கிறது ஒரு வினைச்சொல் தான், ஏவல் வினைச்சொல் தான். ஆனா அதைத்தான் ஏவல் வினைச்சொல்லதான் முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முதல்நிலை இந்த இடத்துல அடி அப்படிங்கிற அந்த வினையை குறிப்பிடாமல் ஒரு அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லாமா? ஆசையா ஒரு பழம் கொடுத்தான் அப்படின்றமா. இதுல அந்த கொடுத்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். என்னத்த கொடுத்தான்? ஒரு பழம். அப்ப அந்த பழம்ங்கிறது ஒரு பெயர் சொல். அதுலயும் வந்து ஒரு பொருட்பெயர். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க செல்லமா ஒரு அடி அடிச்சான், ஆசையா ஒரு அடி அடிச்சான். அடிச்சான் அப்படிங்கிறது வினைச்சொல். என்ன பண்ணா? ஒரு அடி. எத்தனை அடி? ஒரு அடி. அந்த ஒரு அடிங்கிறது ஒன்றன் பொருளை குறிப்பிடுகிறது, ஒரு பெயரை குறிப்பிடுகிறது, ஒரு நிகழ்வின் பெயரை குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல அது வினையாக வராமல் பெயரை குறிப்பிடுகிறது. அந்த பெயரும் தொழிலாக அமைந்தனால் இது தொழில் பெயர். அதனாலதான் முதல் நிலை தொழில் பெயர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஏவல் வினை ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள் முதல் நிலைன்னு சொல்றோமா? இந்த முதல் நிலையின் முதல் எழுத்துக்கள் திரிவடைந்து வந்தால் அதனை முதல் நிலை திரி தொழிற்பெயர் அப்படிங்களாம். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். இதுல இந்த பெற்றேன்ங்கிறது வினைச்சொல். ஆனா என்ன பெற்றேன்? பேரு பெற்றேன். பேரு அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். இந்த இடத்துல பெறுதல் அப்படிங்கிறது தான், பெறுதல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பெருங்கிற அந்த முதல் நிலை உடைய முதல் எழுத்தான பேங்கிறது பேவாக திரிவடைந்து விட்டது. அப்ப பேரு அப்படின்னு மாறுது. இப்ப பெறுதல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த முதல் நிலை பெரு அப்படிங்கிற அந்த ஏவல் ஒருமை வினை சொல்லான அந்த முதல் நிலையானது இந்த இடத்துல இந்த முதல் எழுத்தானது திரிவடைந்து பேருன்னு மாறி இருக்கு. சோ அதனால இத முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உணவின் சூடு குறையவில்லை. இதுல சூடு அப்படிங்கிறது சுடுதல் அப்படிங்கிற தொழில் பெயர்ல இந்த சுடு அப்படிங்கிற முதல் நிலை முதல் எழுத்தானது திரிவடைந்து சூடுன்னு மாறி இருக்கு.
அப்ப இந்த தொடர்ல பேரு சூடு ஆகிய சொற்கள் பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழில் பெயர்களாக மாறி உள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். இதுல பெற்றேன்ங்கிறது அவன் செய்யக்கூடிய அந்த செயல், ஒரு செயலை குறிப்பிடுறதுனால் அது வினை சொல். ஆனா எதை பெற்றேன்? பேரு பெற்றேன். அப்ப ஒன்றன் பெயரை குறிப்பிடுகிறது. அப்ப அந்த தொழில் பெயரை குறிப்பிடுகிறது. இதுலயும் அந்த பெறுதல்ங்கிறதுல பெரு அப்படிங்கிற அந்த முதல் நிலையானது திரிவடைந்து பேரு என மாற்றம் அடைந்திருக்கிறது. அதனாலதான் இதை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சுடுதல் அப்படிங்கிறதுல சுடு அப்படிங்கறதுடைய அந்த சூங்கிறது சூவாக மாற்றம் அடைந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது விடு வீடு, மின் மீன், கொல் கோல், உடன்படு உடன்பாடு, படுங்கிறது பாடுன்னு மாறி இருக்கு பாருங்க இந்த இடத்துல. சோ இதெல்லாமே இந்த முதல் எழுத்தானது திரிவடைந்து வரதுனால இது எல்லாத்தையுமே முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்பாங்க. அதாவது விடுதல் அப்படிங்கறதுல அந்த தல் போய் விடுன்னு வரும். அந்த விடுல வீங்கிறது வீயாக மாற்றம் அடையுது. மின்னல் மின்னுதல் அப்படிங்கறதுல அந்த தல் போயிட்டு மின் அப்படிங்கிறது மீன்னு மாறுது. அடுத்து கொள்ளுதல் கொள் அப்படிங்கிறது கோல்னு மாறுது. உடன்படு அப்படிங்கறதுல உடன்பாடுன்னு மாறுது. சோ இந்த மாதிரி உடன்படுதல் அப்படிங்கிறமா, சோ அதெல்லாம் உடன்பாடு அப்படின்னு மாறக்கூடியது. சோ இதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இதுல நீங்க இன்னொன்னு, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பேரு, சூடு, மாடு, பாடு, இதுல பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா மாடுங்கிறதுதான் பொருந்தாத சொல். ஏன்னா பேருங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், சூடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், பாடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். எப்படி மேம் மாடுங்கிறது கூடதான் மடுன்னு சொல்லலாம், வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. வராது. ஏன்னா இந்த முதல்நிலை அப்படின்னாவே என்னதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடியே. ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள் முதல்நிலை எனப்படும். ஓகேங்களா? ஏவல் வினையா, ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதி. ஏவல்னா கட்டளை இடுற மாதிரி. இப்ப பேரு பெரு அப்படின்லாமா, சுடு படு, நல்லா பட்டு திருந்து அப்படிமாமா. இப்ப படு அப்படின்றமில்ல, படு சுடு பேரு பெரு இதெல்லாமே வினை சொற்கள், ஏவல் ஒருமை வினை சொற்கள். ஓகேங்களா? ஆனா மடுங்கிறது வினைச்சொல் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனாலதான் அது வராது. அடுத்தது பின்வரும் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது அப்படின்னா படித்தல். தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு. இது வினைச்சொல், இது வினைச்சொல், இது வினைச்சொல். பாடு பாடுதல், பாடுங்கிறது வினைச்சொல். இந்த உடன்பாடுன்னு வந்துச்சு அப்படின்னா இது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராகவும் வரும். அடுத்தது பின்வருவனவற்றில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஊரு அப்படிங்கறதுதான் முதல்நிலை திரிந்தல். ஏன்னா நடு நாடு விழு வீழு எழுதல் அந்த மாதிரிலாம் இல்லை. இது விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓகேங்களா? நடு விழுலாம் முதல்நிலை தொழில் பெயரா வரலாம், இல்லைன்னா வினை சொற்களா வரலாம். ஊருங்கிறது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓட்டம் அப்படின்னு வந்துருச்சு, அப்ப விகுதி பெற்றுருச்சு, அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், சுடுங்கிறது சூடுன்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சியில இடைச்சொல் ஐயை சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக அப்படின்றாங்க. வீடு கூட்டல் கட்டினா வீடு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான்னு வரும். ஐ சேர்த்துல சொல்றாங்க. அப்ப வீடு கூட்டல் ஐனா வீட்டை கட்டினான்னு வரும். இந்த டூ வருதா, இது நெடில் தொடர் குற்றி எழுகுறமா அப்படின்னா ஒற்று மிகுமா, அப்ப வீட்டு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான்னு வரும். இந்த இடத்துல ஐங்கிறது உயிர் எழுத்தா, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடு, அதாவது இந்த டூல இட்டு கூட்டல் ஊன்னு வருமா, அந்த உகரம் கெட்டு இட்டு கூட்டல் ஐ டைன்னு மாறிடும். அப்ப வீட்டை கூட்டல் கட்டினான்னு வரும். அடுத்தது வீட்டை கூட்டல் கட்டினான்ல இந்த கட்டினான் காங்கிறது வல்லின எழுத்து. அப்ப நிலைமொழி வறுமொழியுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஒற்று மிகும். அப்ப வீட்டை கட்டினான் அப்படின்னு வரும், வல்லினமானது மிகும். இல்லைன்னா இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. சோ இந்த இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லின மிகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ வெளிப்படையா வந்துச்சுனாலே அந்த இடத்துல வல்லினமானது மிகும். கடல் கூட்டல் பார்த்தால், கடலை பார்த்தால் இப்பு வரணும், கடலை பார்த்தால். புல் கூட்டல் தின்றது, புல்லை தின்றது இத்து வரணும். கதவு கூட்டல் தட்டும் ஓசை, கதவை தட்டும் ஓசை இத்து வரணும். பாடல் கூட்டல் பாடினால், பாடலை பாடினால்.
அறம் கூட்டல் கூறினார், அறத்தை கூறினார். ஓகேங்களா? சோ இரண்டாம் வேற்றுமை விரி. வேற்றுமை விரி அப்படின்னா என்னன்னா அப்படியே வெளிப்படையா வேற்றுமை உருவு வர்றதுதான் விரின்னு சொல்லுவாங்க. சோ ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அதை வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேற்றுமை விரி வரும் பொழுது இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினமானது மிகும். அதாவது இந்த வீட்டை கட்டினான், டை ஐன்னு அந்த வெளிப்படையா வருது, அப்ப இந்த இடத்துல வல்லினமானது மிகும். கதவை தட்டினான், நித்து. புல்லை தின்றது, கடலை பார்த்தது, பாடலை பாடினான், அறத்தை கூறினார், அப்படிலாம் வருதா? சோ இந்த இடத்துல வர்றதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்றுமை விரியில் வல்லினமிகும். இது உங்களுக்கு சந்திப்பிழை நீக்குகள உதவி புரியும். அடுத்தது சேர்த்தல்லுகளை உதவி புரியும். அதனால நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்திகளை நீங்களே நான் PDF கொடுத்துறேன் இதுல டெலிகிராம்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நீங்களா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பத்தியில இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒன் லைனரா தான் கேட்பாங்க. அதாவது ஒன் லைனர் கூட கிடையாது, ஒன் வேர்டா தான் கேட்பாங்க. ஆனா இது வந்து ஒன் லைனர் அல்லது ஒரு டிஸ்கிரிப்டிவா இருக்கு. சோ இந்த மாதிரி பத்திகள் கொடுத்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தையில கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது கலை சொற்களை அறிவோம். கலை சொற்கள். கிரியேட்டர் அப்படின்னா என்னன்னா படைப்பாளர்கள் அர்த்தம். ஸ்கல்ப்சர் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல். சிற்பம். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுன்னு அர்த்தம். மனுஸ்கிரிப்ட்ஸ் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, கையெழுத்து படி. ஆஸ்தட்டிக்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது. அழகியல் அப்படின்னு முருகியல் கூட சொல்லுவாங்க. அழகியல்ல சொல்லுவாங்க, முருகியல்ல சொல்லுவாங்க ஆஸ்தட்டிக்ஸ். பிரஷ் அப்படின்னா தூரிகைன்னு அர்த்தம். கார்ட்டூன் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். கார்ட்டூன்னா கருத்துப்படம் அப்படின்னு அர்த்தம். கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். கேவ்னா குகைன்னு அர்த்தம். மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம். மாடர்ன்னா நவீன அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஸ்கல்ப்சர், இன்ஸ்கிரிப்ஷன், மனுஸ்கிரிப்ட்ஸ், ஆஸ்தட்டிக்ஸ், கார்ட்டூனு, கேவ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. பிரஷ்ஷையும் பாத்துக்கோங்க, ஏன்னா பிரஷ்ஷுக்கு நிறைய பேர் தமிழ்ல தெரியாது, தூரிகை அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப இயல் 1, 2, 3 பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக்ல இருக்கக்கூடிய 3 இயல்கள் இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியை பார்க்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு இந்த இயல் 1, 2, 3ல இலக்கண பகுதியிலோ அல்லது மொழித்திறன் பயிற்சியில ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.